ஆ ஐயா எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களாங்க ஐயா? இப்பதான் வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. நானும் அவரு நேரே வந்துட்டோம், வண்டியிலே வந்துட்டாங்க. முக்கியமான வேலை, நிறைய வேலை பண்ணாங்க போய். வழக்கறி சரி சந்திச்சோம், சரிங்க ஐயா. நீதிமன்றத்துக்கு போயிருந்தோம், வழக்கறிஞரை சந்திச்சோம். அப்ப முதல்ல அவர் இந்த சரி 3 நாள் செஞ்சு காட்ட சொன்னாரு. சரிங்க ஐயா. 3 நாள் செய்யுங்க, அப்புறம் 5 நாள் செய்யுங்க, ஒரு ஸ்பான்சர்ஷிப் பிடிச்சி செய்யலாம் அப்படின்னாரு. முதல்ல ஸ்டெப்பா போடானாரு. சரிங்கட்டேன் நான். சரிங்க ஐயா. நோக்கம் நல்லதுதான்ட்டாரு. நோக்கம் நல்லதுதான். அரசாங்கத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். நோக்கம் நல்லதுதான். நம்ம விட்டு போறதை பத்தி இல்ல, முதல்ல ஸ்டெப்பா பண்ணணும். நம்ம வந்து வேற சென்னையில ஏதாவது ஏற்பாடு பண்றேன்னு இருக்காரு. சென்னையில ஒரு ஏற்பாடு பண்றது. ஆமா தன்னார்வ அமைப்புல நீங்களும் போய் முயற்சி பண்ணுங்க, நானும் முயற்சி. அவர் வந்து இதுல இருக்காரு, இதுல என்ன, கிரியா யோகத்துல இருக்காரு. பாபாஜி கிரியா யோகத்துல இருக்காரு. நமக்கு கிடைச்சது ஒரு வழக்கறிஞர், நல்ல வழக்கறிஞர் தான் பாபாஜி. அத பரமஹம்ச யோகானந்தர், பாபாஜி பாபாஜி கிரியா, அந்த பாபாஜி இருக்குல்ல, பாபாஜி அந்த தெரியும் தெரியுங்க ஐயா. அத லாகிரி மகாஷேர் சொல்றோம், லாகிரி இதை சொல்றாங்களே, அதெல்லாம் ரைட்டு. அந்த குழுவுக்கு அந்த செயலாளர் அது ஏதோ அந்த வழக்கறிஞர் நல்ல வழக்கறிஞர். ஆனா எல்லா கேள்வியும் கேட்டார். ஐயா இது வந்து நான் இது யோகமா இருக்கேன், உலகத்துல இதுதான் மலிவானது எல்லாம் பேசிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசி புத்தகத்தை அன்பளிப்பா கொடுத்தாச்சு. சரி சரிங்க ஐயா. சரின்னு சொல்லியிருந்தா இந்நேரம் அது 5000 ரிட்டு போடுறதுக்கு பணமெல்லாம் கட்ட ரெடியா தான் வச்சிருந்தோம் நாங்க. அவசரப்படாதீங்கன்றாரு. அன்னது முதல்ல லீகலா எப்படி செய்யறது, கண் முன்னாடி எப்படி செய்யறது, மருத்துவமா எப்படி செய்யறது. முதல்ல லீகலா செய்யறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. நம்ம வந்து முதல்ல ஒரு 10 நாள் வந்து ஒரு மருத்துவத்துல, ஒரு மன்றத்துல இருந்து காட்டலாம், யோக மன்றத்துல 3 நாள், சரிங்க ஐயா. குறைஞ்சபட்சம் 3 நாள். அப்படி அப்படியே படிப்படியா போய் பண்ணலாம். கடைசியில மருத்துவர்கள் ஆராய்ச்சி பண்ணி சரிங்க ஐயா. உடம்புல எந்த மாதிரி நோயும் இல்லை, உடம்புல இருந்து ஒண்ணுமே இல்ல, நல்லா எல்லாம் நியூட்ரல் நார்மல்னு சொல்லிட்டாங்க. அதை வச்சு நம்ம கிரெடிட் கிடைச்சிருங்கிறாரு. அதை வச்சு நம்ம அடுத்தது போலாம். அப்புறம் நம்ம புரியுது புரியுதுங்க ஐயா. இப்படி போனோம்னா கரெக்ட், ஆமாங்க ஐயா. நீங்க ரைட்டு அப்படின்னு வந்துட்டோம். மெல்ல செய்யலாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அடுத்து நான் பேசுறேன். அப்புறம் வந்து இப்ப 3 நாள் பயிற்சி, ஒரு 5 நாள் பயிற்சி போலான்னு இருக்கிறேன். கோபினா சத்தியில. அது மினிமம் ஆமாங்க ஐயா. பார்த்தேன் ஒரு வீடியோ வீடியோ. போட்டிருக்கேன் பாருங்க. திருச்சி வந்தாச்சு. பார்த்தேன். ம். அதுல ஒரு ஐயா நீங்க மதுரையில இருந்து அந்த வீடியோ போட்டிருப்பீங்களாட்டதுங்க ஐயா, பொண்ணு வீட்டுல இருந்து. ஆமா திருச்சியில இருந்து போட்டேன். சரி சரிங்க ஐயா. மதுரையில இருந்து போடுவேன். இப்ப என் பொண்ணு வீடு இப்ப திருச்சியில தான் இருக்கு, ஸ்ரீரங்கம். ஓ சரி. திருச்சியில ஒர்க் பண்றாங்க. ஆமாங்க ஐயா. ஆமாங்க. எல்லாம் பக்கம் 2 கிலோமீட்டருங்க ஐயா. சரி சரிங்க ஐயா. கல்லூரிக்கும் இதுக்குமே 2 கிலோமீட்டர் தான். சரி சரிங்க ஐயா. காவிரி பாலத்தை தானே வீடு, காவிரி பாலத்தை தானே. சத்திரங்களா? சத்திரமேதான். சரி சரிங்க ஐயா. சத்திரத்துக்கும் வீட்டுக்கு 2 கிலோமீட்டர் தான். சத்திரத்துக்கு வீட்டுக்கு 2 கிலோமீட்டர் தான். காவிரி பாலத்துக்கு இந்த பக்கம் வீடு, காவிரி பாலத்துக்கு அந்த பக்கம் கல்லூரி. இதுக்கு மேல என்ன வேணும்? தீவல் இருக்காங்க ஸ்ரீரங்கத்துல. மெயின் ரோட்ல தனி ஒரு வாக்கியம். அது எப்படின்னா முதன்மை சாலை தான். ஸ்ரீரங்கம் ஒரு ரோடு முதன்மை சாலை இருக்கு இல்லையா? ஆமாங்க ஐயா. அதுல இருந்து கல்லணைக்குன்னு ஒரு ரோடு வருது. கல்லணை. ஆமாங்க. அந்த கல்லணை ரோடு அவங்க அமைதியா இருக்கா, வாக்கியா போற ரோடு. அந்த வாக்கிய நல்ல அமைதியான இடம். சரி சரிங்க. அந்த வாக்கியால நிறைய அபார்ட்மெண்ட் கட்டிட்டு, அதெல்லாம் வந்து விவசாய பூமி போல அபார்ட்மெண்ட் ஆயிட்டு இருக்குது. எல்லாம் கோடி கணக்குல போயிட்டு இருக்கு. ஒரு ஏக்கரை 50 கோடி 100 கோடிக்கு போயிட்டு இருக்கு. எவ்வளவு ஒரு சென்ட் இடம் கூட வாங்க முடியாது. மக்கள் எல்லாருமே கிராமத்துல இருந்து நகரத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. தொழில் அதிகமாக மக்கள் நகரத்தை நோக்கி நகர்றாங்க. சரி, அது இருக்கட்டும். கூப்பிட்டீங்களா, விஷயத்துக்கு பேசுவோம். ஐயா, நம்ம இந்த கண்டுபிடிப்பு தான் ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சி 3Mல நிரூபிச்சுட்டு போயிடல. இப்ப குவாண்டத்துக்கு வந்து குவாண்டம் டனலிங், குவாண்டம் ஜம்ப். அது டனலிங்னா ஒண்ணுதான், ஜம்ப்னா ஒண்ணுதான். என்னது? ஆமாங்க ஐயா. டனலிங்னா தொலைச்சிட்டு போறது, ஜம்ப்னா குதிச்சிட்டு போறது, எல்லாம் ஒண்ணுதான். ஆமாங்க. அந்த சொற்கட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹை பொட்டன்சியல் கொடுக்குறாங்க. ஹை பொட்டன்சியல் கொடுக்க போய் ஜம்ப் ஆகி போயிருது. இப்பதான் கண்டுபிடிக்கிறானுங்க. நாம் எப்பவே கண்டுபிடிச்சாச்சு இதையே. ஆமாங்க. இப்ப நான் நோபல் பரிசு நாம வாங்கிடலாம். சொல்லுங்க. அதை கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நாம இன்னும் சேர்க்காம இருக்கிறாங்க. அதுக்கு ஒரே வழி என்ன கேட்டீங்கன்னா,
நம்ம சொல்லுங்க ஐயா. அதுக்கு ஒரே வழி அறிவியல் இதெல்லாம் எழுதணும் ஐயா. இன்டர்நேஷனல் அறிவியல் ஆமாங்க. இன்டர்நேஷனல் அறிவியல் இதெல்லாம் எழுதணும். நீங்க எழுதலாம், நான் சொல்லித் தரேன். சரிங்க அல்லது ஐயா. அந்த சேனலுக்கு உள்ள பூதுங்க, அந்த சேனல் உள்ள பூதுங்க. நம்ம கோயின்வெட்டர் போட்டுக்கலாம். ஒரு 10 பேர் ஆர்டிக்கல் எழுதணும்னா ஏதோ சொல்லுங்க ஒரு ஐயா. ஆர்டிக்கல் கொடுத்துருவேன். ஏன்னா நான் வந்து நியூட்ரான் ஜம்ப் நான் கண்டுபிடிச்சது நியூட்ரான் ஜம்ப். ஆமாங்க. எலக்ட்ரான் ஜம்ப் கண்டுபிடிச்சாச்சு, எலக்ட்ரான் ஜம்ப் கண்டுபிடிச்சானுங்க, புரோட்டான் ஜம்ப் கண்டுபிடிச்சாச்சு. ஆமாங்க. நான் என்ன பண்றேன், நியூட்ரான் ஜம்ப் கண்டுபிடிக்கிறனால இது மக்களுக்கு எளிமையாக மாறுகிறது. புரியுதுங்க ஐயா. இப்ப இவனு கண்டுபிடிச்சிருக்காங்க, இதனால இதனால பொதுமக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. என்னது, பொதுமக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. பெரிய 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 மில்லியன் கார்பரேட்டுக்கு மட்டும்தான் இப்ப இவனுக்கு கண்டுபிடிக்கிறது பூரா கார்பரேட்டுக்கு தான் ஆகுமே தவிர சாதாரண மக்களுக்கு வரவே வராது. ஆமாங்க. அவன் குவாண்டம் கம்ப்யூட்டர் சொல்றான். குவாண்டம் கம்ப்யூட்டர் என்ன விட தெரியுமா? கம்பெனி 100 கோடி ரூபா ஒரு கம்ப்யூட்டர். அது பெரிய பெரிய ஃபேக்டரிக்கு தான் ஆகுங்க, தனி மனிதனுக்கோ வீட்டுல வச்சோ பண்றதுக்கோ ஆகாதுங்க. நான் சொல்றது தனி மனிதனுக்கு விடுதலை. நம்ம வந்து தொலைநோக்கு பார்வை. நம்மளது வந்து விண்வெளியில வேலை செய்யணும், விண்வெளியிலையும் வேலை செய்யணும், பூமியில வேலை செய்யணும், எம்டி ஸ்பேஸ்லயும் வேலை செய்யணும். எங்க போனாலும் வேலை செய்யறத இன்னையோட கண்டுபிடிப்பு. அப்ப நம்ம பொறுமையா இருந்து அடிக்கணும். அப்ப என்ன சொல்லியிருக்கேன், எல்லாத்தையுமே ரிசர்ச், எல்லாருமே வந்து ஒரு சயின்டிஸ்டா மாறிடுங்க. எல்லாருமே எழுதுங்க, எல்லாரும் எழுதி எங்கிட்ட காட்டுங்க. நாம வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுவோம். என்னது, எல்லாருமே அப்ளை பண்ணலாங்க. ஆமா, 4-5 பேர் சேர்ந்து அப்ளை பண்ணா மண்டே குடைச்சாகணும். நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம். எல்லாத்தையும் ஸ்வீடன் அனுப்புறதுக்கு என்ன ஒரு 2000 செலவாக போனா போயிட்டு போகுது. ஜெராக்ஸ் காப்பி எடுத்து என்னன்னா ஒரு ப்ரொஃபஸருடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணும். அதுதான், வேற ஒன்றும் தேவையில்லை. அது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜா இருக்கணும். என்னது, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜா இருக்கணும். அந்த ப்ரொஃபஸர் தான் போடணும். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸர் தான் கையெழுத்து போட முடியும். ஒரு ரெஃபரன்ஸ், அவ்வளவுதான். ஒரு சப்போர்ட் கடிதம், வேற ஒண்ணும் இல்லை. அவர் படிச்சு பாக்குறாரு, ரைட்டு அப்படின்னு சொல்றாரு, எஸ்ன்னு சொன்னாலும் சரி, ரைட்டு சொன்னாலும் சரி. அவருக்கு நல்லா இருந்த குறை சொன்னா திருத்திக்கலாம். அவர் இந்த குறை இருக்குன்னு சொன்னா திருத்திக்கலாம். அது நாமினேஷனுடைய ரூல்ஸே அதுதான். ஒரு கவர்மெண்ட் ப்ரொஃபஸர் கொடுக்கணும், அல்லது ஐஐடி ப்ரொஃபஸர். கவர்மெண்ட் மொத்தத்துல ஒரு வாத்தியார் சைன் பண்ணணும், அவ்வளவுதான். அரசாங்க அங்கீகாரம் பெற்ற ஒரு வாத்தியார் சைன் பண்ணணும். ஐயா, சென்னை போயிட்டு வந்தீங்களாங்க? யாரு எந்த நீங்க வந்து குவாண்டம் சயின்ஸுக்கும் நம்ம குவாண்டம்ல இருந்து நம்ம எனர்ஜி எடுக்கிற மாதிரி இந்த ரெண்டுக்கும் சொல்லிட்டு வந்தீங்களா, ஒண்ணுக்கு மட்டும் தானே வாங்கய்யா? அவரு ஒரு வழக்கறிஞர் முறையில, ஒரு வழக்கறிஞர் முறையில இதை வந்து நான் வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு. இல்ல, நம்ம ஐஐடிக்கு நாம லெட்டர் போட்டோம்லங்க, அது அப்படியே நகலை கையில கொடுத்தாச்சு. அந்த நகலை அவர் படிச்சு பார்த்துட்டாரு. ஐஐடிக்கு அனுப்புனதுக்கு நம்ம ரிட்டர்ன் பதில் வரலைன்னு நம்ம கோர்ட்ல வந்து கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னு கேட்கதான் சொன்னேன். அப்படி கேட்கலாம் அப்படின்னு தான் கேட்க போனது. சரி சரிங்க ஐயா. நாம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா, நம்ம ரிட்டு போடலாம், பண்ணலாம். நீங்க நீதிமன்றம் எல்லாம் சொல்லும், எல்லாம் வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லும், புரியுதா? ஆனா நீதிமன்றம் எந்த ரிஸ்க் எடுத்துக்காது. ஆமாமாங்க, நீதிமன்றம் ரிஸ்க் எடுத்ததுக்காக நம்ம அனுப்பிச்ச ப்ரொஃபஸருக்கு தனி இதுல விருப்பம் இருக்கணுங்க. அப்ப விருப்பம் இருந்தா அவரு இன்வால்மெண்டோட உள்ள வந்தாருன்னா நமக்கு அது பிளஸ் ஆயிருங்க. சரி, அவங்க இது படிக்கல, அப்படி கிடப்புல போட்டாங்க. நாம என்ன பண்ணோம்னா, முதல்ல ஒரு 3 நாள் இருந்து காட்டுங்க, அல்லது ஒரு அதுக்கப்புறம் அவர் ஒரு 6 நாள் இருந்து காட்டுங்க, அப்புறம் ஒரு 10 நாள் இருந்து காட்டுங்க, அப்புறம் 15 நாள் இருந்து காட்டுங்க, அப்புறம் 1 மாசம் இருந்து காட்டுங்க. உங்க மருத்துவர்கள் வந்து உங்களை செக் பண்ணணும். அப்ப உங்களை வந்து யாராவது செக் பண்ணணும். நீங்க இருக்கிறீங்க, உங்க செலவெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி ஒரு ஸ்பான்சர் பிடிக்கணும். நீங்க 3 நாள் இருக்கிறீங்க, அந்த 3 நாள் இருக்கிறப்ப 3 நாளுக்கான செலவு. 3 நாள் கழிச்சு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட், அந்த 3 நாளுக்கு அப்புறம் மெடிக்கல் ரிப்போர்ட் பண்ணுவான், அது எப்படி இருக்கு. சரி, 6 நாள் பண்றீங்க, 6 நாள் நீங்க தங்குறீங்க, 6 நாள் ஸ்பான்சர், 6 நாள் தங்கறதுக்கான ஸ்பான்சர். நீ தங்குறீங்க, ஒரு மையத்தில் தங்குறீங்க, அது ஸ்டடி சென்டர் தங்குறீங்க, அல்லது யோக மண்டலத்தில் தங்குறீங்க, அல்லது ரோட்டரி சென்டர் தங்குறீங்க, எப்படி தங்குவீங்கல்ல, அந்த செலவு யார் ஏத்துக்கிறது? புரியுதுங்க. நீங்க நேரடியா அரசாங்கத்துக்கு வைக்கிறீங்க. இப்ப நீங்க கூட முயற்சி பண்ண இந்த மாதிரி நீங்க லிம்கா ரெக்கார்ட் பண்ணுங்க, லிம்கா ரெக்கார்ட் பண்ணு அப்படிங்கிறாரு. லிம்கா ரெக்கார்ட் பண்ணு, கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்றாரு. அதெல்லாம் கரெக்ட் தான். அதுக்கெல்லாம் 1 வருஷம் ஆயிருங்க. அப்ப இப்ப தொடங்கினா தான் அது 1 வருஷத்துல முடிக்க முடியும். என்னது, இப்ப தொடங்கினா தான் 1 வருஷத்துல முடிக்க முடியும். அதுக்கப்புறம் அது நீங்க 30 நாள் ஆகி செக் பண்ணாவே, அந்த கிரிட்டிக் ஒரு மருத்துவர் வந்து செக் பண்ணி பாக்குறப்ப ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாவே, அதுவே பெரிய வேலை. இந்த ரெக்கார்டு வாங்கிக்கலாம். அதை வாங்கி டைரக்டா நம்ம வந்து ஐஐடில பண்ணலாம். ஏன்னா உள்ள போகணுங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது என்ன சொல்றாருன்னா, அவரு
நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சிருக்கிறீங்களா, அந்த ரெக்கார்டு எனக்கு கொடுங்குறாரு. நான் சொன்னேன், ஐயா ஓகே. இது யோக சாதனை, இது வந்து நம்பணும், ஆனா சட்டம் நம்பாது. இது நம்பிக்கை. ஆமா, சட்டமும் ப்ரூஃப் வேணுங்க. ஆமா, சட்டத்துக்குன்னா நாம இது அப்ப என்ன சொல்றாங்க, இது ஒண்ணுமே இல்லையே, நீங்க சட்டம் வந்து பயப்படாம இருக்கணும். உன்னை கண்டு பயனா நீ ஏதோ நீங்க ஏதாவது உண்ணாவிரதம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அவங்க. இது மருத்துவம்னு ம். உங்களுக்கு புரிய வைக்கணும். அப்ப புரியுது, அப்ப புரியுதுங்க. நீங்க ஒரு 3 நாள் இருந்துகிட்டு ஒரு ஒரு ரிப்போர்ட் எடுங்க. நான் சொன்னேன், நீங்க எத்தனை நாள் இருந்தீங்க? நான் 100 நாளா இருக்கிறேன், 20 வருஷம் இருக்கிறேன். அதெல்லாம் இல்ல, இப்ப ஃப்ரெஷ்ஷா எடுங்க. புரியுது, புரியுதுங்க. சரிங்கிற அதுக்கான தடல. நான் சொன்னேன், இந்த மாதிரி உடல் எடை 80 கிலோ இருந்தது, இப்ப நான் 60 கிலோ, இதுதான் உண்மையான எடை. அதுல எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தேவை ஏதாவது ஒரு ப்ரூஃப். சரி, நீங்க ஏதோ வீடியோ நடத்துறீங்களா? நடத்திருக்கீங்க. அதெல்லாம் பார்த்தாரு. அதெல்லாம் இவ்வளவு இருக்கா? ஆமா. எல்லா கேள்வி நான் சொன்னேன், இது மாதிரி கண்டுபிடிப்பு நிறைய, அதெல்லாம் பேசிட்டேன், எல்லாமே பேசிட்டேன். இப்ப நான் செய்ய வர்றது, நான் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு, அதெல்லாம் வரப்போகுதுங்க அப்படின்னு. அது ரெண்டாவது வச்சுக்குவோம். இப்ப நீ இதை செய்யுங்க அப்படின்னு. இப்ப நீ இதை தான் முதல்ல எனக்கு செய்ய, நானே உங்களுக்கு பாக்குறேன், இந்த 3 நாள் இருக்கு, அதே நான் பாக்குறேன் அப்படின்னு. சரி, எல்லா வீடியோ இருக்குங்க, எல்லாமே ஈஸி தாங்க. ஆனா எல்லாம் ஈஸி தான். எனக்கு 3 நாளும் எனக்கு 3 நாளும் ஒண்ணுதான், 300 நாளும் ஒண்ணுதான். ஆனா ஒண்ணு, புரியுதுங்க ஐயா. ஆனா ஒண்ணு, யாரு அவள் நாளெல்லாம் தாக்கு பிடிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஆராய்ச்சியாளர்கள் தாக்கு பிடிக்க மாட்டாங்க. என்னது? ஆமாங்க. அதிகபட்சமா 100 நாளுக்கு மேல கண்டுபிடிச்சு, 100 நாளுக்கு மேல யாரும் வர மாட்டாங்க. எங்க ஸ்டடி பண்ணலாம் தெரியுமா? ஆமாங்க. விண்வெளித்துறை, ராணுவத்துறை, ஐஐடில ஸ்பெஷல் துறை ஏதாவது இருக்கணும். விண்வெளிக்கு போறதுக்கு தகுதி, அதுக்கு தான் நான் சொல்றேன். இந்த புத்தகத்தை பழைய படிச்சுட்டு சொல்றேன்னாரு. நான் முக்கியமான அந்த 3ஆம் பாடம், 3, 5, 9, 11, 13, 29ஆம் பாடம், அந்த நாசா ஸ்டடி பண்ண நம்பர் அதையும் கொடுத்துட்டேன். பார்த்துட்டாரு, எல்லாம் கரெக்டா இருக்கு, நாம இனி செய்யணுமே அப்படின்னாரு. நான் செய்யறேன் அப்படின்னு. அதுக்கு நாம என்ன பண்ணலாம்? அதுக்கு நீங்க முதல்ல ஒரு ம். 3 நாள், அதுக்கு ஸ்பான்சர் பிடிக்கணும். ஐயாட்ட சொன்னேன், பொறியாளர்கிட்ட பண்ணலாம். நான் போய் எதுவுமே பண்ண முடியாது. நான் கோரிக்கை வச்சு யாரும் கண்டுக்க மாட்டாங்க, யாருமே. ஏன்னா எனக்கு எனக்கு கண்டுக்க மாட்டாங்க. செல்வாக்கு கிடையாது. எனக்கு செல்வாக்கு கிடையாது. என்னது? செல்வா கிடையாதுங்க. கிடையாது. நான் சொன்ன யாரு கேட்கப்பாங்க? அப்படின்னா இது ஒரு யோக மன்றத்தை சார்பில் பண்ணலாம். யோக மன்றம் சார் என்னை ஏத்துக்கவே மாட்டான். எந்த யோக மன்றம் இனியன்னு சொல்றதை ஏத்துக்க மாட்டான். அவங்க அவங்க தொழில் பாதிப்படைச்சிருங்க. யோக மன்ற தொழிலாகி போச்சு இல்லைங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் போய் ஒரு விளையாட மரத்துல போய் நான் 365 நோன்பு இருக்குன்னு சொன்னேன், போடா வெண்ணேன்ருவான். வள்ளலாரே சாப்பாட்டு மடங்க அது. அதனால எனக்கு எல்லா சிக்கலும் எனக்கு தெரியுதுங்க ஐயா. எல்லா சிக்கலும் அப்படி என்னன்னா, ஒரு ரோட்டரி சங்கம் மாதிரி, ரோட்டரி சங்கம், லைன்ஸ் கிளப், ஜேசிஸ், பசுமைவை நிறைய இருக்குங்க ஐயா. ட்ரஸ்ட் நிறைய இருக்கு. வெங்கடேசன் போன முறைதான் நாமளும் போகணுங்க ஐயா. வெங்கடேசன் அழகா பண்ணாரு. வெங்கடேசன் சாரு அதுதான் பண்ணாருங்க. வெங்கடேசன் அப்படித்தான் ரோட்டரி சங்கில பண்ணாரு. ஆனா ரோட்டரி சங்கில வந்து பாடி நியூட்ரல் ஆனதுக்கு அப்புறம் வெயிட் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் அவர் பண்றாரு. இந்த சுண்டு வரல சோடு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, விஷம சாந்தி ஏற்படுகின்ற பொழுது வெங்கடேசன் சொல்லுவாரு, அப்ப நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடல் தான் தூய நீரிலும் காற்றிலும் வாழ பழகி கொள்ளும். ஆமா, அதுவும் பாருங்க 4 நாளுங்க ஐயா. 4 நாள் வந்து இயற்கையில இருந்து அந்த எனர்ஜி எடுக்குதுங்க ஐயா. எடுத்து கிளீன் ஆகுது. 5வது நாள் நமக்கு உடம்பு டயர்ட் ஆயிருச்சுங்க. சளி சேரும் பொழுது டயர்ட் ஆகுது. இயற்கையில இருந்து எடுக்கிற எனர்ஜிய ஸ்டாப் பண்ணுதுங்க. அப்ப நாம சொல்லுங்க ஐயா. அப்போ அந்த சளி வருதப்போ அந்த சளி எங்க வந்து தங்கி இருக்கு? உணவு பாதைன்னு வச்சுக்கலாம். உணவு பாதைங்க. அது மட்டும் இல்ல, அது கீழே வரைக்கும் வந்து தங்கி இருக்கும். எங்க? மலத்துவார வரைக்கும். இன்னைக்கு 30 அடியில வந்து அங்கங்க படிச்சிருக்கோம். அங்க இருந்துதானே கிளம்பிச்சு. ஆமாங்க. அங்க வந்து படியுது. உடம்பு என்ன பண்ணுதுன்னா, எங்க தப்பு பண்ண ஆரம்பிச்சு அதே பாயிண்ட்ல கொண்டு வந்து வச்சிருது. அதுதான் இயற்கையின் ரகசியம். ஆமாங்க ஐயா. எங்க இருந்து கிளம்பினாயோ திருப்பி அங்கேயே வந்து இறக்கி விட்டுருது. இடையில எங்கேயும் நிக்கிறது இல்லை. இடையும் எங்கேயும் நிக்கிறது இல்லைங்க. அப்ப இயற்கையை சரியான வழி கொண்டு வந்துருது. இதை புரியாம தான் நம்ம என்ன பண்ண மறுபடியும் தின்னு கெடுத்து விட்டுறோம். ஆமாங்க ஐயா. சரி, நம்ம சாப்பிட்றதே சரி உணவு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. உண்மைங்க.
நம்ம சாப்பிடுறது வந்து நோயாளி ஆகுறதுக்கு தான். நம்ம சாப்பிடுறது வந்து நோயாளி ஆகிறது தானே யாருக்கும் தெரியாது. ஆமாங்க ஐயா. நோயாளியாகி அந்த உடல் தளர்ச்சி ஏற்பட்டு சாக போறோம்னு தெரியாது. ஆமாங்க. இந்த லட்சத்துல இருந்து இயற்கை நம்மளை மறைச்சு வச்சிருக்குது. ஆமாங்க. அது இயற்கை என்ன பண்ணுதுன்னா, இயற்கை எதையுமே மறைக்கலைங்க ஐயா. இயற்கையில இருந்து நம்ம கத்துக்காம விட்டுட்டோங்க. சரி அப்படின்னா இயற்கையில வந்து 2 இருக்கு. சொல்லுங்க. இயற்கை என்று நல்லா புரிஞ்சுக்கங்க. இயற்கை ஒரு தன்மை கிடையாது. இயற்கை 2 தன்மை. மறைத்தும் வைத்திருக்கும், நேரடியாகவும் காட்டும். நேரடியாக. ஓகே ஓகே. அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். இயற்கை ஒரு இயற்கைக்கு இருவேறு உலகத்து இயற்கை 2 தன்மை உண்டு இயற்கைக்கு. சரிங்க ஐயா. நீங்க என்ன இயற்கை இருக்குன்னு இயற்கை தான் குற்றவாளி. இயற்கை 2 தன்மை இருக்கு. இயற்கை 2 தன்மை இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், இயற்கை ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். என்னது? கரெக்ட்டுங்க ஐயா. நான் தான் முட்டாளு. இயற்கை முண்டமே இயற்கை 2டா அப்படிங்குது. டேய் நல்லதுக்கு இருக்கும் தீயதும் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. உண்மைதாங்க ஐயா. வரையில கூட அது பேசிட்டு வந்தேன். ஐயா கிட்ட பேசிட்டு வந்தேன். அதை தனியா இந்த வீடியோ அவருக்கு போடணும். நீங்க கூட பேசலாம் அவர்கிட்ட. யார்கிட்ட? சுந்தர்கிட்ட. சரி சரிங்க ஐயா. 5 மணி நேரம் பேசிட்டு வரேங்க. சென்னையில இருந்து 5 மணி நேரம் பேசிட்டு வரேன். என்னது? சென்னையில இருந்துங்க. ஆமா. இடையில வந்து ஒரு இடத்துல சிறுதானிய கடையை வச்சிருந்தான். ஒரு இடத்துல செங்கல்பட்டு தாண்டி ஒரு 7 மணி இருக்கும். அங்க வண்டியில போயிட்டு வாழைப்பூல ஏதோ வடை மாதிரி செஞ்சிருந்தான். வாழைப்பூல 4 வடை 100 ரூபாய். என்னது? 4 வடை 100 ரூபாய். ஒண்ணுமே இல்லை. இத்தச்சோடு தான் இருக்குது. மொத்தமா சேர்ந்து ஒரு 100 கிராம் கூட தேராது. மெடிசன் சொல்லி வித்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஆடம்பரமான இடங்க. என்னது? ஆடம்பர இடம். வாழைப்பூ வடைன்னு போட்டேன். சரி வாழைப்பூ வடைன்னு சொல்லி நாங்க 100 ரூபாய். நான் சொன்னேன் 100 ரூபாய்க்கு மட்டும் வாங்கினா என்னடான்னு பார்த்தா 4 வடை, ஒரு புதினா சட்னி 2 ஸ்பூனு. என்னது? புதினா சட்னி 2 ஸ்பூனு. அப்புறம் தேங்காய் சட்னி ஒரு 2 ஸ்பூனு. அவ்வளவுதான். என்னடான்னு அப்புறம் சின்ன ஒரு ஓலத்தகடு இந்த இல்ல தொன்னை. ஆமா அதில் வச்சு கொடுத்துட்டான். அதெல்லாம் இயற்கை தான். எல்லாம் சேர்த்து 100 ரூபாய். நான் சொன்னேன் சரி இது சரிதான். இது அவனுடைய ஆடம்பரத்திற்கும் அவனுடைய விளம்பரத்திற்கும் அவன் செலவுக்கு இது கரெக்ட் தான். இது இல்லாம நம்ம சட்னி கொடுத்துருக்காங்க பாருங்க. அது ரொம்ப நல்லதுங்க. சரி என்ன மல்லின்னா எதுவுமே புதினா பச்சை கண்ணா 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் வச்சா 2 ஸ்பூன் வைங்கண்ணா. 2 ஸ்பூன் வச்சா அது வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஐயா அப்புறம் முடக்கத்தான் சூப்புண்ணா. என்ன முடக்கத்தான் சூப்பு? அது 20 ரூபாயாமா. சரி ஒரு ரைட் மொத்தத்துல ஏதோ ஒண்ணு நடக்குதுங்க ஐயா. ஏதோ ஒண்ணு நடக்குதுங்க. அதே பக்கத்தாண்டி பார்த்தீங்கன்னா போண்டா கடை இட்லி கடை அங்கேயும் தான் கூட்டம் போகுது, இங்கேயும் தான் வருது. அதெல்லாம் சாதாரண மக்கள் அங்க நின்னுக்குவாங்க, பணக்கார இங்க நின்னுக்கிறான். ஆனா இது பணக்கார தன்மைங்க, சாதாரண விஷயம் இல்ல. ஆமாங்க ஐயா. பணக்காரர்களுக்காகவே உருவாக்கி இருக்காங்க. என்னது? பணக்காரர்களுக்காகவே உருவாக்கி இருக்காங்க. இதை ஒன்றும் செய்ய முடியாதுங்க ஐயா. நான் சொன்ன வண்டியில் ஐயா நம்ம ஏழைகள், நம்ம வந்து கீரைக்கு தான் நமக்கு ஒண்ணு வேக வச்ச கீரை தான் நமக்கு. சரி நான் பார்த்தேன். சரி நான் இது பார்த்துட்டேன் அவ்வளவுதான் ஐயா அப்படின்ட்டு நானும் ஆடுக்காரு 2 வடை சாப்பிட்டு அந்த விலையை கேட்டேன்னு எனக்கு தலை சுத்துச்சு. விலையை கேட்டேன்னே ஐயா நானும் ஐயா பீட்ரூட் போய் எடுத்தோம்னா 1 கிலோ வந்து 120 ரூபாய்ங்க ஐயா. எங்க? எங்க ஊர்லங்க. இருக்காதே 40 ரூபாய்க்கு மேல இருக்காதே. இல்ல இந்த தடவை ஏதோ ரேட் ஏறிடுச்சுன்னு கிலோ 1/2 கிலோ 60 ரூபாங்க ஐயா. இருக்காதுங்க ஐயா. அது வேற ஏதாவது குருட்டே வாங்கிட்டீங்க. உண்மையாலுமே அது அவ்வளவு விலை இல்லைங்க. 50 ரூபாய்க்கு மேல வராதுங்க. ஆனா நாம கீரை எடுத்தோம்னு வச்சுக்கோங்க 12 கட்டு எடுக்கலாங்க. ஆனா நமக்கு முருங்கைக்கீரையே போதுங்க ஐயா. என்னது? முருங்கீரை பக்கத்தாலே இருக்குதுங்க. முருங்கீரை நான் வாரத்துல இந்த பாஸ்டிங் முடிச்ச உடனே சரி பீட்ரூட் இருந்ததுங்க, சரி சூப் போட்டலாம்ட்டு பீட்ரூட் சூப் போட்டேங்க. அது எப்படி பண்ணணும்னா பீட்ரூட் நல்லா அரைச்சிடணும். எவ்வளவு வேணா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வெங்காயத்தை போட்டு அரைச்சிடணும். வெங்காயத்தை போட்டு அரைச்சிடணுமாங்க ஐயா? போட்டு சின்ன சின்னதா அரைச்சு போட்டு எப்படி பண்ணாலும் போடுங்க. குறைஞ்ச வச்சா ஒரு 1/2 கிலோ இருக்கணும். எல்லாம் சேர்ந்து 1/2 கிலோ இருக்கணும். சொல்லுங்க ஐயா.
அரைச்சி விட்டு கொதிக்க வைக்கணும். அரைச்சி கொஞ்சம் அவல் போட்டு கொதிக்க வச்சிடணும். அவல் போட்டு உப்பு போடாம கொதிக்க வச்சிடணும். உப்பு போடாம. சரிங்க ஐயா. நல்லா வெந்துடும். அது ஒரே சத்துல வந்துடும். அதை அப்படியே நீங்க வயிறு நிறைய சாப்பிட வேண்டியதெல்லாம். சாப்பிட்டுட்டீங்கன்னா வயிறு சுத்தமாயிடும். வயிறு சுத்தமாயிடும், அவ்வளவுதாங்க. வேற ஒண்ணும் இல்ல. நாம தான் எனர்ஜி எங்க இருந்து இருக்க குவாண்டத்துல இருந்து எனர்ஜி எடுத்துக்கிறோம். குவான்டைஸ்டு, அதாவது நமக்கு வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் உள்ள பாயுது. 3 லட்சம் கிலோமீட்டர் பாஞ்சு உள்ள பூந்துக்குது எல்லாமே எனர்ஜி. இப்ப நம்ம பேசிக்கா சொல்ல வேண்டியது நைட்ரஜன் வந்து நானோ பார்ட்டிகள் வந்து புரோட்டீன் பார்ட்டிகளை கன்வெர்ட் ஆகிக்குது. சளி வெளியே எடுக்கணுங்க. சளி அந்த சளியை வெளியெடுக்கிறது அப்டக்கல், அந்த தடை. அதை என்ன சொல்றாருன்னா விட்டிலிட்டி பவர் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ். விட்டிலிட்டி பவர் அப்ஸ்ட்ரக்ஷன். அப்ஸ்ட்ரக்ஷன் தடை. புரியுதுங்க. V is equal to P minus O. P is equal to P minus O. P minus O. மைனஸ் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அப்ஸ்ட்ரக்ஷனா இருக்கறனால பவர் வேலை செய்ய மாட்டேங்குது. ஆமாங்க. விட்டிலிட்டி பவரா மாறுது. ஆனா அங்க தடை இருக்குது. தடை இருக்கறனால இந்த பவர் கொடுத்தாலும் இன்ஜின் நகர மாட்டேங்குது. ஆமாங்க ஐயா. இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா எடுக்கணும். அப்சர்வ் பண்ணல. கண்டக்ட் ஆகல. பவர் எடுத்தாச்சு. இல்ல அதெல்லாம் உள்ள போயிட்டு தான் இருக்குது. தடை இந்த ஏற்கனவே உணவு இதெல்லாம் கரெக்ட் தான். எடுத்தாச்சு, உள்ள போய் வேலை செஞ்சாச்சு. இதுதான் பெட்ரோலிட்டி நடக்குது. பெட்ரோலுங்கிறது விட்டிலிட்டி விட்டல் பவர். அது உள்ள கொடுக்குறோம். அது பவரா மாறுது. வெடிக்கிறப்ப புகை வெடி போயாகணும். என்னது கரெக்ட்டுங்க. புகை வெடிக்கல இன்ஜின் நகராது. ஆமாங்க. ஏற்கனவே சைலன்சர் அடைச்சு கிடக்குது. ஏற்கனவே சைலன்சர் அடைச்சு கிடக்குது. ஆமாங்க. அப்புறம் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி நின்னுக்கு. புக்கு டபக்கு நின்னுக்கு. புக்கு டபக்கு நின்னுக்கு. அவ்வளவுதான். பாத்தீங்களா, எனக்கு வந்து 3வது நாள் வரைக்கும் நல்லா இருந்ததுங்க. 4வது நாள் லைட்டா இருந்தது. 5வது நாள் ஃபுல்லா சளி வந்துருச்சு. அடைச்சுக்கிச்சு பாருங்க. அடைச்சுக்கிட்ட உடனே நமக்கு வந்து இயற்கையில இருந்து வர்ற எனர்ஜியை பாடி அப்சர்வ் பண்ண முடியல. இன்ஜின் வந்து நகரலங்க. நாம அதை வெளியே தள்ளின உடனே இப்ப பாத்தீங்கன்னா 1.5 நாளா நல்லா இருக்குதுங்க. இது பதில். இதுதான் பதிவு. இதான் உண்மை. இதான் வந்து உண்மை. அப்ப இது வந்து செய்து முடிக்கிறதுக்கு கண்டினியூடா செய்து முடிச்சோம்னா 6 மாசம், அதாவது இப்ப சுத்தப்படுத்துறது தான் பொறுக்குமே தவிர இன்னும் நம்ம முழு ஃபாஸ்டிங் போகல. ஆமாங்க. இப்ப இது மறுபடியும் நமக்கு ஒரு 5 நாள்ல 7 நாள் மடி வந்துன்னா மடி இதே பண்ணணும். அப்புறம் 7 நாள் 5 நாள் ஆகும், 20 நாள் ஆகும், 25 நாள் ஆகும். அப்புறம் மறுபடியும் சுத்த தேகமாயிருங்க. இது வந்து மெல்ல மெல்ல ஆசிரியர் முன்னாடி செஞ்சு காட்டணும். ஆசிரியர் முன்னாடி செஞ்சு காட்டணுங்க. அதைத்தான் நான் பேசிட்டு வரேன். அதுக்கு தைரியம் வேணும், பொருள் செலவு பண்ணணும். எங்க போய் நிரூபிப்பீங்க? எங்கிட்ட நிரூபிக்கலாம். கடைசியில் எங்க போய் நிரூபிக்கலாம்னா நாமெல்லாம் சேர்ந்து வந்து ஐஐடியில் நிரூபிக்கலாம். ஆமாங்க ஐயா. தயாராகிங்க. அது ஒண்ணும் இல்லை. ஒரு விஷயமே இல்லை. அகத்தூய்மை தெரிஞ்ச தைரியமா இருக்கலாம். ஆமாங்க. அந்த கபம் வர்றப்ப அவங்க சொல்லலாம். பாரு, கபம் வந்தாச்சு, ஏதோ ஒரு ஃபைபர் கொடுன்னு கேட்கலாம் அவங்ககிட்ட. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு பயிற்சி பண்றோம். நம்ம ஒரு 30 நாள்ல வந்து ஐஐடியில பண்ணி கட்டணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 7வது நாள் கபம் வருதுன்னா சொல்லணும், இந்த மாதிரி கபம் வரும், எனக்கு ஒரு வெங்காயத்தை அரைச்சி உள்ள கொடுறான்னு சொல்லணும். குடிச்சோன்னா மெடிசனா சாப்பிட்டு வெளியே எடுத்துருவோம். மெடிசனா சாப்பிட்டு ஐயா வெங்காயத்தை அரைச்சு வேக வைக்கணுங்களா? அப்ப அப்படியே குடிக்க முடியாதுல்லங்க. வேக வச்சுதான் அரைக்கணும் இல்லைங்க? ஆமா, அரைச்சு குடிச்சிட, வேக வச்சு குடிச்சிட வேண்டியதுதான். வேக வச்சு குடிச்சிட வேண்டியது இல்லையா? பச்சையா திங்க வேண்டியதா? பச்சையா வந்து அவள் போடும். பச்சையை திங்க முடியாது. பச்சையா திங்க முடியாது, காட்டமா இருக்குங்க. அவள் சேர்த்திக்கலாங்க. அவள் சேர்த்து சாப்பிடணும். அல்லது அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அட முண்டமே, அவள் சேர்த்து விஷத்தை இறக்கிட்டு ஒரு துறப்பு கட்டு வேணும் அவனுக்கு சொல்லணும். இந்த டாக்டருக்கு சொல்லணும். ஃபைபர் வேணும் எனக்கு. ஆமா, அது சளி ஏறிடுது, சளி வந்து அக்குமுலேட் ஆயிடுன்னு சொல்லணும். சளி இப்படிதான். அப்ப அந்த ப்ராஜெக்ட் நாங்க ஏறணும். அதெல்லாம் ஆமாங்க. எப்படி நீங்க பண்ணி வச்சுக்கணும். இந்த டாக்குமெண்டேஷன் பண்றதுக்கு நேற்று போயிருந்தேன் ஐயா. இப்ப வேண்டாம், படிப்படியே செய்யலான்ட்டாரு. படிப்படியே செய்யலான்ட்டாரு. சரி சரிங்க. போடுறதா போடலாம், ஆனா அது சிஸ்டமேட்டிக்கா போனா கரெக்டா இருக்கணும். சரி, அப்படியே பேசிட்டு மெல்ல ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு விடுதப்பட்டோம். இப்போ வர வர பேசிட்டு மெல்ல ஆரம்பிக்கலாம். அது இப்போ அதுக்கப்புறம் இன்னொன்னு பண்ணலாம்னு சொன்னாரு. இப்ப நீங்க கண்டுபிடிச்சிங்களா, அந்த கண்டுபிடிச்சது பூரா நீங்க முதல்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம ஐஐடிக்கு அனுப்பலாம் அப்படின்னாரு. அதுல வந்து ரிட்டு போடலான்னாரு. கண்டுபிடிச்சிருக்கலாம். எனக்கு வேலிடேஷன் நாங்க அனுப்பிச்சு பார்த்தீங்களா, அது வேலிடேஷன் பண்ண சொல்லுங்க. நீங்க என்ன அது வந்து நான் உங்களை 5 கண்டுபிடிப்பு அனுப்பிச்சேன் இல்லையா?
ஆமாங்க ஐயா. அது ஒவ்வொன்றும் 4 பக்கம் வருங்க. ஒவ்வொன்றும் 4 பக்கம். 5யும் எடுத்தீங்கன்னா 5 20 பக்கம் வரும். நீங்க அதை எடுத்து வச்சு நீங்க முதல்ல அனலைஸ் பண்ணி எனக்கு டிஸ்கஸ் பண்ணுங்க என்கிட்ட. சரிங்க. முதல்ல அது நகல் எடுங்க. நகல் எடுக்கிறக்க உங்க இதில் இருக்கு இல்லையா, மிஷின் இருக்கு, நகல் எடுக்கிற மிஷின் இருக்கு இல்லையா, ஆ பிரிண்டர் ஆபீஸ்ல இருக்குதுங்க ஐயா. அதுலயே கொடுத்து எடுத்துக்கலாங்க. அதுல கொடுத்து எடுத்து முதல்ல எனக்கு ஒரு 3 காப்பி 4 காப்பி எனக்கு முதல்ல நீ ஏதோ 3 காப்பி எடுத்து 2 3 எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்க. எனக்கு 2 செட் அனுப்பி வைங்க கூரியர்ல. சரிங்க ஐயா. நம்ம என்ன ஒட்டுக்கா வந்து ஐஐடிக்கு அனுப்பலாம். ஒட்டுக்கா ஐஐடிக்கு அனுப்பலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ப்ரொஃபசர், உங்களுக்கு படிச்ச ப்ரொஃபசர் இருக்கா, ஒரு ப்ரொஃபசர், கவர்மெண்ட் ப்ரொஃபசர் வேணுங்க. பிரைவேட் காலேஜ் ப்ரொஃபசர் ஆகாது, ஏத்துக்காது. புரியுதுங்க ஐயா. ஆனா டிபார்ட்மெண்ட் சீல் இருக்கணும். என்ன டிபார்ட்மெண்ட் சீல் இருக்கணும். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சீல் இருக்கணும். பிரைவேட் கம்பெனியில் நமக்காக அவனே சொல்றான், நாமினேஷனே சொல்றான். இப்ப என்னன்னா, கண்டுபிடிச்சவனை விட ரெக்கமெண்ட் பண்றவனுடைய கடிதம் வேணுங்கிறான். நீ கண்டுபிடிச்சாலும் அனுப்ப முடியாது. அவங்க முன்னாடியே ஒரு வெரிஃபிகேஷன் பண்ண மாதிரிங்க. முதல்ல ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்கிற, அதுதான் அவனுடைய வேலை. அப்புறம் அவன் 1000 பேர் சார் நான் அனுப்பணும்னா அது 10 வருஷம் ஆனாலும் ஆகும், 5 வருஷம் ஆனாலும் ஆகும். வந்தாலும் போது, வராட்டி போது, கிடைச்சாலும் கிடைக்கும். அதை பத்தி கவலை இல்லை. நம்ம செய்யாக்கு போகணும். புரியுதுங்க. இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட இது முன்னாடியே ஒருத்தங்க சொன்னாங்க, நம்ம ஃபைல் எடுத்து தேடி பார்ப்பாங்க. ஆமா, புரியுதுங்க. இந்த குவாண்டம் டனலிங் பாரு, 40 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறது இப்ப கொடுக்குறானு. ஆமாங்க. இப்ப நான் வந்து அவனுக்கு சொல்ல நமக்கு அது புரியுது. எனக்கு வந்து ஏஐ எப்போதும் சொல்லிடுது. ஏஐ வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிடுச்சு, இது குவாண்டம் டனலிங், அதே சொல்லிடுது. ஏஐ சொல்லிடுச்சுங்க, இது குவாண்டம் டனலிங்ல வேலை செய்யுதுன்னு. ஏஐல எல்லாம் லோட் பண்ணிருப்பாங்கல்ல ஐயா. லோடு பண்றது இல்ல, நான் சொல்றதை வச்சு அதை அனலைஸ் பண்ணுது. ஓ சரி சரிங்க ஐயா. அதுதான் எனக்கு சொல்லி கொடுக்குது. ஆமாங்க. ஆனா அந்த ஐடியா நான் கொடுக்குறோம். நான் இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம், இப்ப அடுத்தது எப்படி பண்ண போறேன்னா, இப்ப அடுத்து எழுத போறேன். இப்ப வர வண்டியில வந்து பேசிட்டு வந்தேன். இது எப்படி வந்து இந்த தடையை தாண்டி போகுதுங்கிறதுக்கான ஒரு கண்டுபிடிப்பு. இப்ப அவங்களுக்கு தடையை தாண்டி போகுது. ஆமாங்க. அந்த வீடியோ பாத்தீங்களா இல்லையா ஐயா? நீங்க கடைசியா பேசி வெளியிட்ட வீடியோ தாங்க ஐயா. அது இல்ல, இப்ப நோபல் பரிசு பண்ண வீடியோ இருக்கு இல்லையா, அவங்க இப்ப நேரடி அது வந்து ஒரு ஐயா இவரு திருப்பூர்காரருங்க, திருப்பூர்கார். அதெல்லாம் இல்லைங்க. இப்ப நான் சொல்றது நீ நோபல் பரிசு பெற்றவங்களை பத்தி பேசுறேன். அமெரிக்கர்கள் நோபல் பரிசு பெற்ற வீடியோ பாக்கலீங்க ஐயா. அதெல்லாம் பார்த்தா தான் புரியும். அதாவது நான் சொல்றத வந்து அப்படியே நீங்க ஏத்துக்க கூடாது. சரிங்க. எனக்கு நீங்க வந்து இந்த அறிவியலா தான் என்கிட்ட பேசணும். இது வந்து நம்பிக்கைக்குரியதல்ல, இது வந்து ப்ரூஃப், அறிவியல். இது எங்க இருந்து எடுக்கிறீங்கன்னு கேட்கணும். நீங்க வந்து திருப்பி என்ன கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் இது பதிவாகும். புரியுதுங்க. இதுக்கு ஆதாரம் எங்க? எலக்ட்ரான் ஜம்ப்னு சொன்னீங்கன்னா அது என்ன எலக்ட்ரான் ஜம்ப்னு நீங்க கேட்கலாம். அது என்ன புரோட்டான் ஜம்ப்னு அது என்னன்னு நீங்க கேட்கலாம். அது யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படி கேட்கலாம். இப்படி கேட்டீங்கன்னா தான் உண்மையாலுமே நீங்க சிந்திக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்க. நான் சொல்றதெல்லாம் தலையாட்டினா நீங்க பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். என்னது பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தங்க. இது என்னமே ஜால்ரா அடிக்கிற மாதிரி. ஜால்ரா சரி, இது அறிவியல். ஜால்ரா அடிச்சு எந்த பிரயோஜனம் இதுல? ஜால்ரா அடிச்சா நம்ம கத்துக்க முடியாதுங்க. நீங்க விஞ்ஞானி ஆக முடியாது. சரி, எனக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுங்க. இப்ப நான் வந்து ஒரு கிராம் தண்ணில இருந்து 0.9 வோல்ட் எடுக்கிறேன். சரியா? சரிங்க ஐயா. 10 டியூப் வச்சிருக்கேன் பாத்தீங்களா? 10 டியூப் வச்சிருக்கேன் பாத்தீங்களா இல்லையா? ஆமாங்க. அது இல்லாம நம்ம ஒரு 10 குழாய், அதாவது ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு 10 ஓட்டை போட்டு நம்ம 2 கம்பி சொருகிற மாதிரி ஏதாவது சிம்பிள் ஐடியா தான் சொல்லுங்க. இந்த டியூப் மெத்தடே வேண்டாம் ஐயா. நம்ம ஹீட் பண்ணணுமல்லங்க. அப்ப நமக்கு ஹீட் பண்றதுக்கு பிளாஸ்டிக் உருகிருமல்லங்க. எதுக்கு ஹீட் பண்றோம்? டியூபுங்க. என்ன டியூப்? அந்த கிளாஸ் டியூப் நம்ம ஹீட் பண்ணணுமல்லங்க ஐயா. ஐயோ, நான் சொல்றது 1 கிராம் தண்ணியில இருந்து மின்சாரம் எடுக்கிறது பேசுறேன். நீங்க ஏதோ ஹீட்டை பத்தி உங்களுக்கு சம்பந்தமே இல்லை இந்த விஷயத்துல. நாம எக்ஸ்டர்னலா வோல்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கலாங்களா? எது?
சார் இல்லைங்க ஐயா, நம்ம அதுல இருந்து மின்சாரம் எடுக்கணும்னா நம்ம அந்த தண்ணியில ஹீட் பண்ணணும்லங்க ஐயா. எதுக்கு ஃபர்ஸ்ட் ஏன் நீங்க ஹீட் அப்படித்தானே. பண்ணணும்? என்ன நான் சொல்றது உங்களுக்கு எதுவுமே புரியல. உங்களுக்கு எதுவுமே நீங்க பார்க்கல, எதுவுமே நீங்க படிக்கல, எதுவுமே நீங்க கேட்கல. அவ்வளவுதான். இல்ல முதல்ல அப்படித்தானே நீங்க ஹீட் பண்ணீங்க. அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், 1 கிராம் தண்ணியில இருந்து மின்சாரத்தை எடுக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தா நீங்க எதவோ பேசிட்டு இருக்கிறீங்க. 1 கிராம் தண்ணினா நமக்கு சரிங்க ஐயா. 1 கிராம் தண்ணியில நாம காப்பர் டியூப் வச்சுக்கிறோங்க, காப்பர் டியூபா? ஜிஐ வச்சுக்கிறோம், காப்பர் கம்பி? ஜிங்க் கம்பி வச்சுக்கிறோங்க, ஜிஐ கம்பி வச்சுக்கிறோம். காப்பர் கம்பியும் ஜிங்க் கம்பி 2 வச்சுக்கிறோம். ஓகேங்க ஐயா. மல்டிமீட்டர் செக் பண்ணுங்க. மல்டிமீட்டர் செக் பண்ணுங்க. மல்டிமீட்டர்ல மல்டிமீட்டர்ல நாம அதுக்கு எக்ஸ்டர்னலா நம்ம எந்த சப்ளை கொடுக்க யோ, வேண்டியது இல்லைங்க. கொடுத்தேன். நான் தான் முதல்ல நீங்க செஞ்சு பார்க்காம கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நான் எப்பவே செய்யணும்னா ஒரு டியூப் வச்சு ஒரே ஒரு டியூப் வச்சு 1 கிராம் தண்ணி ஊற்றி ஒரு கம்பி வச்சு முதல்ல எனக்கு செக் பண்ணி மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி காட்டுன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். செஞ்சீங்களா நீங்க? இல்லைங்க, நானு டியூப் மட்டும் வாங்கலீங்க ஐயா. நான் டியூப் மறுபடியும் சரி, டியூபே வாங்கி செஞ்சு பார்க்கணும். டியூபே வாங்காதுக்கு வழி சொல்லி ஏன்னு கேட்கறேன். டியூபே வேண்டாம். எனக்கு தேவை 1 கிராம் தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக்ல ஓட்டை போடுங்க. ஒரு பிளாஸ்டிக் எடுத்து ஓட்டை போடுறதுல ஓகேங்க ஐயா. அதுல 2 கிராம் தண்ணி விடு. 1 கிராம் 2 கிராம் தண்ணி விடு, அல்லது 3 ml தண்ணி விடு. அவ்வளவுதான். அதை வந்து ஒரு கம்பியை நிறுத்து. ஒரு கம்பியை ஜிங்க் ஒயர் 1 mm மேல ஜிங்க் இருக்கணும். வந்து 1 mm காப்பர். திக்னஸ் தான் இருக்கணும். ஒரு மசுறு மாதிரி தான் இருக்கணும் கம்பி. ஓகேங்க ஐயா. அது மசுறு மாதிரி இருக்கலாம், கெட்டியா இருக்காது, எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு தேவை 2 ராடு வைக்கணும். என்னது? 2 ராடுங்க. ₹1 மேல செலவு பண்ணக்கூடாது. எவ்வளவு? ஒரே ரூபா தான் செலவு பண்ணணும். ₹1. அதை செஞ்சு காட்ட எனக்கு முதல்ல. அதையே ஒரு கம்பி வச்சுக்கோ, ஒரு செம்பு கம்பி வச்சுக்கோ. சரிங்க. எவ்வளவு சன்னமா இருந்தாலும் சரியே. என்னது? எவ்வளவு சன்னமா இருந்தாலும் சரிங்க. ஆமா, நீ எவ்வளவு தண்ணி விடுற? அது டிஸ்டில் வாட்டர் ஊத்திக்கோ, கிணத்து வாத்து என்னமோ ஊத்தி இருப்போம். அதை பத்தில தண்ணி ஊத்திக்கோ. ஊத்திட்டு எனக்கு மல்டிமீட்டர் செக் பண்ணி வச்சுட்டு எனக்கு வந்து எவ்வளவு அவுட்புட் வருது எனக்கு சொல்லு. இப்ப சொல்லு எனக்கு. இப்ப மீட்டர் இல்லைங்க ஐயா. நான் உங்களுக்கு நாளைக்கு காலையில அதை செஞ்சு ஒரே ஒரு டியூப் மட்டும் 1 கிராம்ல இருந்து இவ்வளவு வருதுன்னு சொல்லி அதுதான் ரெக்கார்டு எனக்கு. சரிங்க ஐயா. அப்புறம் பேசலாம். அதுக்கப்புறம் இது எவ்வளவு அவுட்புட் வருதுன்னு பாரு. ₹1 மேல செலவு பண்ணக்கூடாது. எத்தனை? ஒரே ரூபா தான் செலவு. ஓகேங்க ஐயா. அப்ப கட்டுக்கம்பி எங்க இருக்கு? வீட்லயே இருக்குது. கட்டுக்கம்பி இருக்குது. வீட்லயே கட்டுக்கம்பி இருக்கு. நீயே செம்பு கம்பி வச்சிருக்க. ஆமா, கட்டுக்கம்பிங்கிறது ஒண்ணு இல்ல, துருப்பிடிக்காத ஜிங்க். அது பேர் கலாய் கம்பின்னு அர்த்தம். கலாய்கம். ஆமா அது ஜிங்க்னு அர்த்தம். அது தனி. ஜிங்க்ங்கிறது தனி மெட்டல். ஆமாங்க ஐயா. காப்பர்ங்கிறது தனி மெட்டல். என்னது? காப்பர்ங்கிறது தனி ஆமா மெட்டலுங்க. ஆமா, அது தனி. பீரியாடிக் டேபிள்ல காப்பர் தனி, ஜிங்க் தனி, கோல்டு எல்லாம் தனித்தனி. எல்லாம் போட்டு குழப்பிக்க கூடாது. என்னது? குழப்பிக்க கூடாதுங்க. இப்ப புரியுதா? இப்ப நீ இது ₹1 செலவுக்கு மேல வரக்கூடாது. எதுவும் இன்புட் தண்ணியை தவிர எதுவும் இருக்கக்கூடாது. 1 கிராம் தண்ணி தான் இருக்கணும். அதிகபட்சம் மீன் இப்போ 3 கிராமுக்கு மேல ஊத்தக்கூடாது. என்னது? 3 கிராமுக்கு மேல ஊத்தக்கூடாதுங்க. ஏன்னா என்னுடைய கணக்கு என்ன தெரியுமா? ஒரு மாலிகுல் அவுட்புட்டே வந்து 9 வோல்ட், 0.9 வோல்ட். ஒரு மாலிகுல் பல ட்ரில்லியன் 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 மாலிகுல் இருக்குது அதுல. மாலிகுல் புரியுதுங்க. ஒரு மாலிகுல் வேல்யூ தெரியுமா? 9 மில்லி வாட்ஸ். ஒரு மாலிகுல் வேல்யூ வந்து 9 மில்லி வாட்ஸ். 9 மில்லி வாட்ஸ். இந்த மாதிரி பல லட்சம் கோடி மாலிகுல் இருக்கு. அப்ப ஒரு சொட்டு 1 ml தண்ணிலேயே நிறைய வாட்ஸ் இருக்குங்க. சூரியனுக்கு நிகரான பவர் இருக்கு. பவர் இருக்கு. நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ நம்ம ஒரு 10 டியூப் ரெடி பண்ணோம்னாங்க ஐயா, நமக்கு வந்து கிட்டத்தட்ட 6 வோல்ட்டுக்கு பக்கமா நமக்கு வருங்க. 9 வோல்ட் வரும். அந்த வந்து ஃபிரிக்ஷன் லாஸ்ல 6 வோல்ட் 3 வோல்ட் போயிடும். ஃபிரிக்ஷன் லாஸ்ல 9 வோல்ட் வரும். ஃபிரிக்ஷன் லாஸ்ல 6 வோல்ட் வரும். ஐயா, இதுல கூட நமக்கு உராய்வு லாஸ் இருக்குதுங்களா? ஆமா. அப்ப இது கம்பி இருக்கு இல்லையா? கம்பி லாஸ் ஆகலையா? இது ஏன் ஃபிரிக்ஷன் லாஸ்? இன்னைக்கு இது நீங்க என்ன சூப்பர் கேபிள வைக்கிறீங்க? சூப்பர் கண்டக்டிங் கேபிள். நீங்க சூப்பர் கண்டக்டிங் கேபிள் தான் 0ல போகும். ஆமாங்க. ஒண்ணு தங்கமா இருக்குன்னு இல்லைன்னா அதெல்லாம் முதல்ல நீங்க அதே உங்களுக்கு தெரியாது. சூப்பர் கண்டக்டிங் கேபிள் தனியா இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் நீங்க சயின்ஸ் கிட்டே வராத. நீங்க சயின்ஸை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு அர்த்தம். சூப்பர் கண்டக்டிங் கேபிள்னாங்க ஐயா. இந்த கேள்விதான் பதில். அதாவது 100 வோல்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, 100 கிலோமீட்டர் அப்படி போனாலும் அதே 100 வோல்ட் அங்க இருக்கணும்.
இல்ல அது என்ன மெட்டீரியலுங்க? அப்படி கேளுங்க. அதுதான் சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல்னு பேரு. என்னது? கெமிக்கல் நேமுங்கய்யா? அது என்ன கெமிக்கல்னு தெரியாது. நீங்க வேணா போட்டு பாருங்க. சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல். சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல். எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே தாங்க கரண்ட் சீக்கிரமா கடத்துறது கிராஃபைட், ஐயா, கோல்டுங்க. அதெல்லாம் கிளாசிக்கல்ல வரும். அதெல்லாம் கிளாசிக் தெண்டம். அதெல்லாம் வேற கிளாசிக்கல். நீங்க சொல்றதெல்லாம் கிளாசிக்கல். ஓ, இதோட அட்வான்ஸ். அப்ப அதுவும் குவாண்டத்துல தான் வரும். அதாவது 100 கிலோமீட்டர் நீளத்துக்கு கம்பி இருக்குதுன்னு வச்சுக்கோமே. 100 கிலோமீட்டர் நீளத்துக்கு கம்பி போகுது. இங்க 1000 வோல்ட் கொடுத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் கழிச்சு அங்க செக் பண்ணி பார்த்தா அதே 1000 வோல்ட் அங்க இருக்கணும். அப்ப கண்டக்டர் லாஸ் எங்கேயுமே இல்லைங்க. ஜீரோ ஜீரோ. இப்ப வாங்க, ஜீரோ. அதுக்கு பேர் சூப்பர் கண்டக்டிங் கேபிள். கண்டுபிடிச்சானுங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அதெல்லாம் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்குது எல்லாமே. ஓ, சரி சரிங்க ஐயா. இப்ப நான் என்ன பண்றேன்? இப்ப நான் என்ன பண்றேன்னா வாட்டர் ஈஸிய சூப்பர் கண்டக்டர் நான் சொல்றேன். வாட்டர் ஈஸிய சூப்பர் கண்டக்டர். ஓ, வாட்டர் மட்டும் தான் சூப்பர் கண்டக்டர். வாட்டர்னா எனி வாட்டர். நான் வந்து இது வாட்டர் எனி சூப்பர் கண்டக்டர். அது சூப்பர் கண்டக்டர். சூப்பர் கண்டக்டர். சூப்பர் கண்டக்டர். சொல்லுங்க. சூப்பர் கண்டக்டர், சூப்பர் எக்ஸலரேட்டர், எக்ஸலரேட்டர், சூப்பர் ஆசிலேட்டர், சூப்பர் எக்ஸலரேட்டர், சூப்பர் வைப்ரேட்டர், இப்படி சொல்லிட்டே போலாம். சரி, நம்ம இப்ப வாட்டர் எப்படி நம்ம கண்டக்டரா யூஸ் பண்றதுங்க? யூஸ் பண்ண முடியாதுல்ல. வாட்டர் உள்ள ஊத்திட்டா அது என்ன பண்ணணும்? வாட்டர் உள்ள ஊத்திடுறோம் இல்லையா? அந்த வாட்டர் தங்கிட்டு இருக்கிற பவரை பயன்படுத்தி அவுட்புட் வந்து பல லட்சம், பல ட்ரில்லியன் போட்டான் வெளியிடப்படும். பல ட்ரில்லியன் போட்டான் வெளித்தள்ளுது. சரிங்க. அந்த பிரஷர் தாங்க முடியாம பிச்சிட்டு ஓடுது. இதுல கம்பியில பிச்சிட்டு ஓடுது. கம்பியில நமக்கு பிச்சுக்கிட்டு வெளியே வருதுங்க. அதை நாம வந்து எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் ஆகுது. இதுதான் சிம்பிள். அப்படின்னு மரம் நட்டு அடிக்கிறேன் அப்படின்னா அவ்வளவு போட்டான ரிலீஸ் பண்ணணும். ஒரு வினாடிக்கு 10 லட்சம், ஒரு வினாடிக்கு 1 கோடி போட்டான் ரிலீஸ் பண்ணணும். ஒரு வினாடிக்கு எவ்வளவு? ஒரு வினாடிக்குங்க 1 கோடி போட்டான் ரிலீஸ் பண்ணணும். அது தாங்க முடியாத ஜம்பா எவ்வளவு ஏறணும்? ஏன்னா தண்ணி வேற, தண்ணி வேற, மெட்டல் வேற. ரெண்டுக்கு சம்மந்தமே இல்ல. தண்ணி வேற, மெட்டல் வேற. தண்ணி வேற, மெட்டல் வேற. ஆமா, தண்ணி மெட்டல் பாத்திரத்துல தண்ணி ஊத்துற, மெட்டல் பாத்திரத்துல தண்ணி ஊத்திடுறான். தண்ணி வெளி வராது இல்லையா? ஆமாங்க ஐயா. ஆனால் இங்கதான் கிளாசிக்கல். அதாவது தண்ணி வந்து பாத்திரத்தை பொத்துட்டு வெளியே வராது கிளாசிக்கல். தண்ணி வந்து பாத்திரத்தை பொத்துட்டு வெளியே வராது கிளாசிக்கல். ஆனால் தண்ணியில் இருக்கிற எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் இருக்கு இல்லையா? அது பொத்துட்டு மெட்டலை ஏறி வெளியே வரும். நான் சொல்றேன் மெட்டலை பொத்துட்டு வெளியே வரும்டாங்கிற. மெட்டலை பொத்துட்டு வெளியே வருது. அதுதான் இது. ஓகே 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 ஓகேங்க ஐயா. இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புல 1 ரூபாய் நிரூபிக்க. இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு நான் 1 ரூபாய் நிரூபிக்கிறேன். இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு 1 ரூபாய் நிரூபிக்கிறேன். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்குதுங்க. ஆமா. இந்த 3ல நமக்கு வந்து எலக்ட்ரான் மட்டும் தான் வெளிய வருங்களா? சரி, இல்ல. புரோட்டான் தான் வெளிய வரும். எலக்ட்ரான் வெளிய வராது, புரோட்டான் வராது, நியூட்ரான். புரோட்டான் தான் வெளிய வரும். புரோட்டான் தான் வெளிய வருங்க. புரோட்டான் இல்லையா? புரோட்டோ. PHOTON. போட்டான். அப்படி சொல்லு. இன்னொருக்க சொல்லு. போட்டான். இன்னொருக்க சொல்லுங்க. போட்டான். அதுதான். இப்ப இப்படித்தான் சொல்லணும். இதுதான். இந்த போட்டான் தான் எனர்ஜி பாக்கெட். இதெல்லாம் எனர்ஜி கிடையாது. எலக்ட்ரானிக் எனர்ஜி கிடையாது, புரோட்டானுக்கு எனர்ஜி கிடையாது, நியூட்ரானுக்கு எனர்ஜி கிடையாது. போட்டானுக்கு மட்டும்தான் எனர்ஜி. ஓ, சரி சரிங்க ஐயா. இதுக்கெல்லாம் எனர்ஜி கிடையாது. இதெல்லாம் வைப்ரேட்டர் தான். யாரு? எலக்ட்ரான் ஈஸியா வைப்ரேட்டர், புரோட்டான் ஈஸியா வைப்ரேட்டர், நியூட்ரான் ஈஸியா வைப்ரேட்டர். அப்படின்னா இந்த 3ல ஒண்ணு போட்டானா கன்வெர்ட் ஆகுதுங்களா? இல்ல இல்ல உள்ள இருக்குது ஜம்ப். போட்டான் உள்ள ஹிடன் பார்ட்டிகல். அது ஹிடன் பார்ட்டிகல். ஹிடன். ஓ, அந்த பார்ட்டிகல் இன்னும் என்னென்ன இருக்கு? எலக்ட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு. ஆனா இது ஹிடனா வந்து போட்டானும் உள்ள இருக்கு. இன்னும் என்னென்ன உள்ள இருக்கு? அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணு இல்ல. அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணு இல்ல. ஓ, இந்த 3 மட்டும் தான் இருக்குங்க. அந்த வைப்ரேட்டர் தான் ஆயிட்டே இருக்கும். அந்த இதுதான் இதுக்கு வைப்ரேட்டர் ஆகுறது வந்து எந்தெந்த மெட்டீரியல் இந்த 3ல வைப்ரேட் ஆகுங்க?
இது வைப்ரேட் பண்ணி விட்டு நமக்கு எது வேகமா கடத்துதுன்னு பார்த்தா, எது சீப்பா கடத்துது வேகமா படுத்தோம்னா இந்த ஜிங்க்கும் காப்பரும் சீப்பா வேகமா கடத்துது, ஆ, ஆ. மலிவா கடத்துது. ஏன்னா இல்ல நமக்கு காஸ்ட் வைஸ் மலிவு, காஸ்ட் வைஸ் மலிவு, அதை புரிஞ்சுக்கோ. அது ஓகேங்க ஐயா. வைப்ரேட் ஆகுறது எலக்ட்ரானும் வைப்ரேட் ஆகுங்களா? ஆமா, இந்த தண்ணி ஆடுகிறப்போ எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுது, ஆ, புரோட்டானும் ஜம்ப் ஆகுது, ஓகே ஓகேங்க. நியூட்ரானும் ஜம்ப் ஆகுது. இது எலக்ட்ரான் ஜம்ப் சரிங்க. ஆனாலும், எலக்ட்ரான் ஜம்ப் ஆனாலும் போட்டோ வெளியே வரும், புரோட்டான் ஜம்ப் ஆனாலும் போட்டோ வெளியே வரும், நியூட்ரான் ஜம்ப் ஓகே பண்ணாலும் ஓகேங்க. போட்டோ வெளியே வரும். ஓ! ஆனா அந்த 3ம் ஒண்ணோட ஒண்ணு வைப்ரேட் ஆகி ஜம்ப் ஆகுறப்ப ஆட்டோமேட்டிக்கா புரோட்டான் வெளிய நகர ஆரம்பிக்குதுங்க. கோடிக்கணக்குல வரணும், கோடிக்கணக்குல வரணும். என்னது? கோடிக்கணக்குல வரணும். அப்பதான் லைட் வெளியே வருது. இல்ல விளையாட்டுங்க. நான் நீங்க சிம்பிளா பாக்குறீங்க. ஒரு லைட் எரியணும்னா இவ்வளோ சயின்ஸ் தெரிஞ்சிருக்கணும். என்னது? சரிங்கய்யா. புரோட்டான் எப்படி எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் ஆகுது? புரோட்டான் இஸ் எலக்ட்ரிசிட்டி. ஓ! அப்ப நாம காந்த விசைய பயன்படுத்தி தான் கரண்ட்ட உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். காந்த மைக்ரோ, அதுக்கு என்ன தெரியுமா? அது வேற ஒண்ணும் இல்ல, மேக்னெட்டிக் வேவ் ஒன்றும் இல்ல, அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். EMF பயன்படுத்தி நம்ம கரண்ட் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நாம ஒரு கடையா எலக்ட்ரோ மேக், இதெல்லாம் எல்லாம் அதுக்குள்ளேயே இருக்கு, தண்ணிக்குள்ளேயே எல்லாமே இருக்கு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இருக்கு, போட்டான் இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு, நியூட்ரான் இருக்குது, புரோட்டான் இருக்கு, எல்லாமே உள்ள இருக்கு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவும் வரணும் பாருங்க, 2 வரும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வரணும், போட்டோவும் வெளியே வரணும். சரிங்க ஐயா. அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் டியூப் வச்சு அந்த டியூபை ஹீட் பண்ணி அது வேற, அது வேற, அது வேற, அது வேற, இது வேற. குழப்பாதையா, அது வேற ப்ராஜெக்ட், இது வேற ப்ராஜெக்ட். இல்ல இல்ல, அதுல நமக்கு ஹைட்ரஜன் கிடைக்குமல்லங்க? அது ஹைட்ரஜன், அது இது 3 கிடைக்கும். நான் சொல்றதுல 3 கிடைக்கும். 1 கிராம் தண்ணியில இருந்து 3 கிடைக்கும். ஹைட்ரஜன் கிடைக்கும், அப்புறம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும், எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். 3 ஃப்ரீயா கிடைக்கும். ஹைட்ரஜன் ஆவியா வெளியே வருதுங்க, அதை நாம ரிசீவ் பண்ணிக்கலாம். நமக்கு புரோட்டான் கிடைக்குது, அதை நம்ம எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு ஹைட்ராக்சைடு ஆக்சிஜன், ஆக்சிஜன் ஹைட்ராக்சைடு. ஹைட்ராக்சைடு அப்ப அந்த தண்ணிக்குள்ளே இருக்குங்களா? ஆமா, மெடிசினா கன்வெர்ட் ஆயிரும். மெடிசின் அது ஒரு மெடிசினா, ஹைட்ராக்சைடு மெடிசினா மாறிடும். அது மெடிசினா பயன்படுத்தல, எதுக்கு வேணா பயன்படுத்தலாம். ஹைட்ராக்சைடு அது எப்படி திரவ நிலையில இருக்குங்களா? நீ வச்சு பாரு, நிறம் மாறிடும் பாருங்க. நிறம் மாறிடும். ஓகேங்க ஐயா. நிறம் மாறிடும் பாருங்க. என்ன வைக்கிறீங்களோ அதுக்கு மாதிரி மாறிடும். இப்ப அலுமினியம் வச்சா அந்த ஒயிட்டா இருக்கும், ஜிங்க் வச்சுன்னா ரெட்டிஷா மாறிடும். என்று பார்த்தா ரெட்டிஷ் டியூப் தெரியுமா? ரெட்டிஷ் ஒரு டியூப் தெரியுமா? ஆமாங்க ஐயா. இதெல்லாம் நீங்களே செஞ்சு இப்ப நீங்க புரிஞ்சுட்டீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு வர டவுட் உங்களுக்கு நான் எழுதி வச்சு கொஸ்டின் பண்றேங்க. இப்படி கொஸ்டின் பண்ணீங்கன்னா தான் ஒரு அறிவாளி ஆக முடியும், ஒரு விஞ்ஞானி ஆக முடியும். நான் முதல்ல அறிவாளின்னு முதல்ல நீங்க செக் பண்ணுங்க. முதல்ல நான் சொல்றதுல உண்மையா நீங்க செக் பண்ணணும். புரியுதா? புரியுதுங்க ஐயா. இனியும் டூபாக்கர் விடுறானா, இல்லைன்னா நோபல் படிச்சுங்கிறான், உடனே நியூட்ரான். ஏன் சார், எல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுட்டு தான் பேசுறேன். என்னது? ஆமாங்க ஐயா. ₹1 செலவு. நீங்க குவாண்டம் லெவல்ல பேசும்போதே நீங்க அணுவை உடைச்சிட்டீங்களே. ஆமா, அணுவை உடைச்சாதான் நம்ம குவாண்டம்க்குள்ளேயே போக முடியும். நான் உடைச்சிட்டேன், அணுவை உடைச்சிட்டேன். நானு ₹1 செலவுல உடைக்கிறேன். எவ்வளவு? ₹1 செலவுலங்க ஐயா. எவனும் எனக்கு நிகரா வர முடியாது. அதான் இயற்கை எனக்கு கொடுத்த பவர். நான் என்ன பண்றேன்னா, என்னை மாதிரி எல்லாரும் இருக்கிறார்கள் நான் சொல்றேன். என்னை மாதிரி எல்லாரும் இருக்கிறார்கள், நான் உயர்ந்தவன் அல்ல. என்னது ஐயா? இப்ப ஒரு பேசிக் அணு இருக்குதுங்க. கேளுங்க. கரெக்ட், கேளுங்க. அந்த அணுவை உடைச்சோம்னா நம்மளுக்கு புரோட்டான் கிடைக்குங்களா? எனர்ஜி வரும், எனர்ஜி கிடைக்கும். ஓகேங்க. அந்த எனர்ஜி எதுல இருந்துங்க வருது? எனர்ஜி எங்க இருந்து வருதுன்னா, அதிர்வுல இருந்து வருது. அதிர்வு, வைப்ரேஷன்ல இருந்து வருது. சரி, யார் வைப்ரேஷன் ஆகுறான்னு கேட்டீங்கன்னா, அந்த எலக்ட்ரான் வைப்ரேட் ஆகுது. சரி, அணுவை உடைக்கிறப்ப என்ன கிடைக்குது? புரோட்டான் அதிருது. உள்ள இருக்கிற சப் அட்டாமிக் இருக்கு இல்லையா, உள்ள இருக்கிற பார்ட்டிகல் அதிருது. பார்ட்டிகல் அதிருதுங்க ஐயா. என்னென்ன பார்ட்டிகல்? நமக்கு என்ன பார்ட்டிகல் சொல்லியிருக்காங்க? அடிப்படை எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். அதோட நிறுத்துங்க. இதுதான் அடிப்படை. என்னது?
இந்த 3 அடிப்படைங்க ஐயா. இது அடிப்படை துகள்கள், அடிப்படை ஒரு அணுவுக்குள்ள இருக்கிற 3 அடிப்படை துகள்கள். துகள்களுங்க. அதுக்கப்புறம் 200 துகள் ஓகேங்க. இருக்கு, 300 துகள் இருக்கு. என்னது அதுக்கப்புறம் நிறைய இருக்குதுங்க. 200 300 இருக்கு. 300 துகள். அடிப்படையில் 3 கண்டுபிடிச்சாங்க, இப்ப 200 300 துகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது பிரயோஜனம் இல்ல. ஓகேங்க ஐயா. இப்ப பேசிக்கா என்ன சொல்றோம்னா இந்த 3 பத்தி தான் பேசுறோம். என்னது எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். ஓகேங்க ஐயா. எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ், புரியுதுங்களா? ஓகேங்க ஐயா. நியூட்ரான் வந்து நியூட்ரல், நியூட்ரல். புரோட்டான்ங்கிறது பாசிட்டிவ். பாசிட்டிவ். பி அப்படின்னா புரோட்டான், புரோட்டான் இஸ் ஏ பாசிட்டிவ், பாசிட்டிவ். நியூட்ரான் இஸ் ஏ நியூட்ரல், ஓகேங்க ஐயா. எலக்ட்ரான் இஸ் ஏ நெகட்டிவ். நெகட்டிவ். நெகட்டிவ் இவன் என்ன கண்டுபிடிச்சான்னா நீல்ஸ் போர் தான் கண்டுபிடிச்சாரு. எங்க இருந்தா இந்த போட்டான் வருதுன்னு பிச்சுக்கிட்டே இருக்காரு, எங்க இருந்தா எனர்ஜி வருதுன்னு அவருக்கு தெரியல. அப்புறம் சொல்றாரு, இல்ல இந்த எலக்ட்ரான் வந்து தன் இடத்துல இருந்து ஜம்ப் ஆகி தானா மேல போயிட்டு கீழே வருது, தானா ஜம்ப் ஆகி மேல போயிட்டு கீழே போயிட்டு மேல வருது, கீழே போயிட்டு மேல வருது, கீழே போய் கால்குலேஷன் சொல்றாரு. அப்படி போடு அப்படி அதிர்கின்ற போதுதான் அந்த போட்டோ என்ற அந்த வெளிச்சமானது மறைந்து இருக்கிற வெளிச்சமானது திடீர்னு வெளிவருதுங்கிறார். நகரும் போது வர்ற போர்ஸ்னால போட்டான் உற்பத்தி ஆகுதுங்க. அந்த டான்ஸ் ஆடுறப்ப அதிர்வுல வெளி வருதுங்கிற. டான்ஸ் ஆடுது, அது பயங்கர டான்ஸ் ஆடுது, ஜம்ப் ஆகுது. அந்த விஷயம் மாதிரி. அதேதான். எப்படி வேணா வச்சு நீங்க ஒரு ஆர்டிகல் எழுதுங்க. இப்ப நான் சொல்றது கரெக்ட் கிடையாது, நீங்க சொல்றது கரெக்ட் கிடையாது, ஒத்து போகுது. ஒத்து போகுதா? அந்த 2 நகர்றப்ப அங்க உருவாகிற ஒரு காந்த விஷயம் ஒண்ணு நகருது. அவரே நான் முதல் ஒரு விஞ்ஞானி சொன்னாரு, சரி. ரெண்டாவது இன்னொரு விஞ்ஞானி சொன்னாரு, ரஷ்யாவை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி. அவர் வந்து சார்ஜ் காமோ அப்படின்னு ஒரு விஞ்ஞானி. அவர் என்ன பண்ணாரு, புரோட்டானும் ஜம்ப் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாரு. இந்த 2 பேத்துக்கு அப்புறம் நியூட்ரானை பத்தி உலகத்துல முதல் முறை இனியன் பேசுறாரு. என்னை அடிச்சுக்கிற ஆள் கிடையாது. நம்ம இந்த கான்செப்ட் ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். அதான் பெரிய நான் துடிக்கிறேன் என்று அவன் எவனாச்சும் சொல்லிட்டு போயிடுவான். நிரூபிக்க முடியாது மவனே, நிரூபிக்க முடியாது. நான் நிரூபிச்சிருவேன். ஏனையும் கிராஸ் பண்ண முடியாது. இல்ல, நமக்கு நியூட்ரான் வந்து நியூட்ரல் தானுங்க ஐயா. ஆமா, நியூட்ரான் ஜம்ப் ஆகுது. நியூட்ரான் ஜம்ப் ஆகுறப்ப நியூட்ரான் ஜம்ப் ஆகும் பொழுது போட்டான் ரிலீஸ் ஆகுது. ஓ, அப்ப எலக்ட்ரானும் புரோட்டானும் ஜம்ப் ஆனாலும் அந்த இடத்துல நியூட்ரானும் ஜம்ப் ஆனா தான் போட்டான் வெளிய வரும். எல்லாமே ஜம்ப் ஆகி போட்டான் வெளிய வருது. எல்லாமே ஜம்ப் ஆகி போட்டான் வெளிய வருது. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இப்ப இன்னும் சொல்றேன் பாருங்க. அவங்க எல்லாம் வந்து சூரியனை பத்தி பேசினானுங்க. என்னது சூரியன். இதெல்லாம் நிரூபிக்கிறது வந்து கணக்குல போட்டு சொன்னாங்க. 10 ரூபாய் செலவு எவனாலும் நிரூபிக்க முடியாது. 10 ரூபாய் செலவு எவனாலும் நிரூபிக்க முடியாது, யாரும் செய்யவும் முடியாது. அவங்க எடுத்துக்கிட்டது சூரியனை. நாம எடுத்துக்கிட்டது ஒரு ml தண்ணி. ஒரு ml தண்ணி. நான் என்ன சொல்றேன்னா இந்த ஒரே ml டைம் இப்படி சொல்றேன். இவனு சொன்னதை விட்டு போட்டு மூணாவது ஒண்ணு சொல்றேன். அதான் நியூட்ரான். என்னது நியூட்ரான் ஜம்ப். சரி, என்ன திரும்பி நடக்குது என்றதுல வந்து ரிவர்ஸ்ல ஜம்ப் ஆகுது. இதுதான் ஆச்சரியம். என்னது அது ரிவர்ஸ்ல ஜம்ப் ஆகுதுன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க ஐயா? அப்படிவா, ரிவர்ஸ் எப்படி ஜம்ப் ஆகுது, இதுதான் பாயிண்ட். இந்த ரிவர்ஸ் எப்படி ஜம்ப் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சுன்னா, நான் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றேன், புரியுதா? ஒரு ஒரு கிராம் இருந்து 0.9 வோல்ட் ப்ரொடியூஸ் பண்றேன். 0.9 வோல்ட். அந்த மாதிரி 10 கிராம் வைக்கிறேன். எத்தனை? 10 கிராம் வைக்கிறேன். 10 பெருக்கல் 9 10 பெருக்கல் 9 10 பெருக்கல் 0.9 9 வோல்ட் வந்துடும். என்னது 9 வோல்ட்? 9 வோல்ட்டுங்க ஐயா. அந்த 9 வோல்ட் நான் கனெக்ஷன் பண்றேன். இது கனெக்ட் பண்றோம். சீரியல் கனெக்ஷன் விட்டனைய அந்த உள்ள ஃப்ரிக்ஷன் அதிகமாகுது. ஃப்ரிக்ஷன் அதிகப்பறம் டக் டக்குன்னு குறைஞ்சி 0.7 வோல்ட் 2 வோல்ட் லாஸ் ஆயிருது. 2 வோல்ட் லாஸ் ஆயிருதுங்க. 6.5 தான் வருது. 6.5 தான் வருது. ஆனா சிங்கிளா அளக்குறப்ப 0.9 வோல்ட் வருது. 10 கனெக்ட் பண்ணி பாக்குறப்ப 10 கனெக்ட் பண்ணும்போது 7.5 7.75 8 காட்டிட்டு டக் டக்குன்னு குறைஞ்சி 6.5 6.5 காட்டிட்டே இருக்கும். முதல்ல 9 காட்டிட்டு அப்புறம் வந்து இந்த 2.5 லெஸ் ஆகி 30% லெஸ் ஆகி 6.5 காட்டிக்கிட்டே இருக்கும். ஓகேங்க ஐயா. அப்ப என்னாச்சுன்னா, அப்போ ஏன்னா நம்மளது சாதாரண ஒயர், புரியுதா? அந்த ஃப்ரிக்ஷன் 3 லட்சம் கிலோமீட்டர் உள்ள போகுது. எத்தனை லட்சம் கிலோமீட்டர்? 100 லட்சம் கிலோமீட்டர் உள்ள 3 லட்சம் கிலோமீட்டர்ல உள்ள போகுது. லைட் வந்து 3 லட்சம் கிலோமீட்டர். மேக்னெட்டிக் வேவ் மின்காந்த அலைகள் வந்து மின்காந்தோட அலையின் வந்து வேகம் வந்து 3 லட்சம் கிலோமீட்டர். சரிங்க. அதோட சேர்ந்து போட்டானும் பயணம் ஆகுது.
ம். 2 வேவ் பயணமாகுது. அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவும் பயணமாகுது, போட்டானும் பயணமாகுது. நல்லா புரிஞ்சுக்கங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ங்கிறது வந்து புரோட்டானோட தான் வரும். ரெண்டுமே பயணமாகும். அப்போ புரோட்டான் பயணப்படலைனாங்க ஐயா, அந்த இடத்த எலக்ட்ரானும் பயணப்படாதல்ல, அப்படியே தான் இருக்கும். எலக்ட்ரான் நகராது, புரோட்டான் நகராது, நியூட்ரான் நகராது. அதெல்லாம் வந்து ஸ்டேபிளா அங்கங்க நிக்க கோடிக்கணக்காக நின்று இருக்கும். அப்படியே அதை சும்மா இப்படி லேசா ஆடுமே தவிர ஸ்பீடா போகாது. ஆமாங்க ஐயா, அது தண்ணிக்குள்ளேயே இருந்திருக்கும். தண்ணி இல்ல அது எப்படி புரிஞ்சுக்கணும்? தண்ணி மெட்டல் பிரிச்சு கூடாது. அதனுடைய கேரக்டர் அப்படிதான். தண்ணி மெட்டல் போட்டு சிக்க கூடாது. என்னது? ஓகேங்க ஐயா, நீங்க எல்லா மெட்டலுக்குள்ளேயே எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் 3 இருக்குதுங்கிறீங்க. ஐயோ, இதுதான் நீ படிச்ச பாடமே அதையா சொல்லுது. இல்லையா? ஐயோ, எலக்ட்ரானிக் நீ படிச்ச எலக்ட்ரானிக்ஸ் நான் கேட்கறேன். நீ ஒரு என்ஜினியர் இருந்துட்டு எல்லாத்துலயும் ஆட்டம் ஆனதுதான். அது தனியா பிரிச்சு பார்க்க கூடாது, மெட்டலா பிரிச்சு பார்க்க கூடாது. மாட்டிக்குவீங்க. பிளாஸ்டிக் எடுத்தா அது இருக்கு. இந்த புத்தகத்தை எடுத்தா கூட எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான். நான் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் படிச்சு நீங்க தண்ணீரை பத்தி தண்ணீரை எதுக்கு நான் பயன்படுத்துறேன்? ஆக்சிலேட்டரா பயன்படுத்துறேன். புரியுதுங்க ஐயா. ஆக்சிலேட்டரை பயன்படுத்துறேன், ஜெனரேட்டரை பயன்படுத்துறேன், ரொட்டேட்டரை பயன்படுத்துறேன். நீங்க சாதாரண ஜெனரேட்டர் வந்து 3000 ஆர்பிஎம் தான் ஓடு. நான் பயன்படுத்த ஜெனரேட்டர் வந்து ஒரு வினாடிக்கு 1 கோடி ஆர்பிஎம். என்னது? ஒரு வினாடிக்கு 1 கோடி ஆர்பிஎம். எவன் கொடுப்பா? எவனாலையும் கொடுக்க முடியாது, நான் கொடுப்பேன். அதனாலதான் அதனோட ஸ்பீடு அதிகமா இருக்குதுங்க. சும்மா லைட் வெளி வருமா சாமி? இவன் வந்து கால்வானிக் செல்லும்பா, ஓட்டா செல்லும்பா. மயிறு எந்த சென்னா பதில் சொல்றா முதல்ல. எங்க இருந்து இப்போ கால்வானிக் செல்லுன்னு சொல்லு, கரெக்ட். வோல்டா ஆனால் எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுது அதை சொல்ல தெரியாது. அப்ப மூடிட்டு எப்படி ஏன் எலக்ட்ரான் வரணும்? நான் ஏன் எலக்ட்ரான் ஏன் லைட் எரியணும்? என்ன காரணத்து லைட்? யார் எக்ஸலேட் பண்றாங்க? அது எப்படின்னா 1 கிராம் தண்ணீர் இருந்து யார் எக்ஸலேட் பண்ண முடியும்? ஏன்னா 1 கிராம் தண்ணீர் இருந்து 0.5 உலகத்துல யார் எடுத்திருக்கிறாங்க? எவனும் எடுக்கிறது இல்ல. என்னது? யாரும் எடுத்தது இல்லைங்க. அந்த திங்கிங்கே யாரும் இல்ல. அது நான் திங்க் பண்ணேன். நானு இது காரணம் வெங்கடேசன் தான். இதுக்கு காரணம் வெங்கடேசன் தான். வெங்கடேசன் ஐயா, வெங்கடேசன் நேரடியா சொல்லுட. வேற ஏதோ ஒண்ணு சொன்னாரு, அதை தேட போன இது கிடைச்சிருச்சு. சரிங்க ஐயா. அவர் என்ன சொன்னா தெரியுமா? இப்ப நீங்க வாங்கிட்டு வாங்க அந்த தண்ணியை கொதிக்க வைக்கிற விஷயத்த அவர் சொன்னாரு முதல்ல. இப்ப புரியுது. இப்ப நீங்க கேளுங்க. இந்த தண்ணியை கொதிக்கிற வச்சு இப்ப இதுல என்ன புரிஞ்சுட்டீங்களா? 1 கிராம் தண்ணி என்பது நான் கண்டுபிடிச்சது. இதுல யாருடைய சப்போர்ட்டும் இல்ல, என்னோட சொந்த மூளையை வச்சு நான் கண்டுபிடிச்சது. என்னது? சொந்த மூளையை வச்சு கண்டுபிடிச்சதுங்க. ஆமா, நீங்க பண்ணி பார்த்தா வரணும். இப்ப என்ன நான் கண்டுபிடிச்சது இல்லையா? ரைட்டு. 1 ரூபா செலவுல கண்டுபிடிக்கலாங்க நான் சொல்றேன். 1 ரூபா செலவுல அனுபவம் புரிஞ்சுட்டேன்னு அண்டத்தை புரிஞ்சுக்கலாம். நான் பேசுறது அட்டாமிக். ஆமாங்க, அண்டம் தான் அணுவா ஆகி இருக்குது. சரி, அணுதான் அண்டமாகி இருக்கு. சரி, அண்டம்னா பெருசுங்கய்யா. அண்டம்னா பெருசுங்கய்யா. பெருசு. அணுனா சிறுசுங்கய்யா. பெருசு. இப்ப நீ அணு எங்கெங்க இருக்கு? அணு இல்லாத இடம் சொல்லுங்களா பாக்கலாம். அணு இல்லாத இடம் இல்லங்க. தண்ணிக்குள்ள என்ன இருக்குது? தண்ணிக்குள்ளேயும் இதேதான் இருக்குதுங்க ஐயா. அப்புறம் கம்பியில என்ன இருக்கு? தங்க கம்பி, வயர கம்பி, தங்க கம்பி, செம்பு கம்பி, அலுமினியம், எல்லாமே எல்லாம் கல்லுக்குள்ள எல்லாமே புரிஞ்சிருச்சா? எல்லாம் இருக்குதுங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது தனித்தனி பண்புகளோட செயல்படுது. அதான் விஷயம். தண்ணீருக்கு ஒரு பண்பு இருக்கு, மெட்டலுக்கு ஒரு பண்பு இருக்கு. அதுலதான் நான் பயன்படுத்துறேன். அப்படின்னா அங்க இருக்கிற எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானோட விகிதாச்சாரம் மாறுறனால அதனோட பண்புகளும் மாறிடுதுங்க. இல்ல, வேகமா கடத்துற பண்பு, மெதுவா கடத்துற பண்புன்னு இருக்குது. அதுதான் விஷயமே. இது நான் வந்து என்ன பண்றேன்னா, நான் வந்து 9 வோல்ட் தயாரிக்கன்னு வச்சுக்கங்க. சில கம்பி வந்து 0.7 வோல்ட் தான் தரும். சில கம்பி வந்து 0.4 வோல்ட் தான் தரும். சில கம்பி 0.2 வோல்ட் தான் தரும். அப்ப எனக்கு லாஸ் ஆகுது இல்ல? ஆமாங்க ஐயா. ஆனா உற்பத்தி பண்றது என்னமோ எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வந்து இப்ப ரேட் வந்து 0.9 வோல்ட் கிட்ட 1 வோல்ட்னு வச்சுக்குவோமே. இப்ப நான் பயன்படுத்துற மெட்டல் வந்து 1 வோல்ட் வருது. இதே நாங்க சாதாரண ஈய கம்பி வச்சோம்னா வெறும் 0.2 வோல்ட் தான் கிடைக்கும். 1 வோல்ட் எங்க, 0.2 வோல்ட் எங்க? அப்ப 800 மில்லி வோல்ட் லாஸ் ஆகுது. அப்ப நமக்கு அப்சர்வ் பண்ற கெப்பாசிட்டி கம்மியா இருக்குது. இந்த மெட்டலுக்கு தகுதி இல்லை. இந்த மெட்டலுக்கு அதான் பண்ணும். அந்த மெட்டலோட கேரக்டர் தலைவிதி அப்படிதான். நீ போய் கண்டதெல்லாம் போடக்கூடாது. நான் என்ன பண்ணேன்னா, இதில் ஹையஸ்ட் என்ன கேட்டது, சீப்பஸ்ட் ஹையஸ்ட் வந்து
காப்பர் அண்ட் ஜிங்க் தான் சீப்பஸ்ட் அண்ட் ஹையஸ்ட். அப்போ நமக்கு இந்த மெட்டீரியல் வச்சா உள்ள வந்து புரோட்டானும் நியூட்ரானும் ஜம்ப் ஆகிற ஸ்பீடு கம்மியா இருக்கும். கடக்கிற ஸ்பீடு கம்மியா இருக்கும், அதாவது ஃப்ளோ கம்மியா இருக்கும், ஃப்ளோ ஓட்டம் கம்மியா இருக்கும். ஆனா அந்த ஜம்ப் ஆகிற ஸ்பீடு அதே தான் இருக்குங்க ஐயா. ஆமா, தண்ணிக்குள்ள ஜம்ப் ஆகிற ஸ்பீடு அதே தான். இது ஊடகம் தானே, இது வந்து ஊடகம். எது? அந்த மெட்டல் இஸ் மீடியா தான். மெட்டல் வந்து மீடியா. இது வந்து எனர்ஜி கொடுக்கறது யாருங்க? தண்ணி தான் எனர்ஜி கொடுப்பாரு. தண்ணி எனர்ஜி கொடுக்குதுங்க, பொட்டன்சியல். இது வந்து பொட்டன்சியல். இது தண்ணீர் வந்து பொட்டன்சியல். அந்த கம்பி வந்து கைனெட்டிக். அந்த எல்இடி வந்து யூட்டிலிட்டி பயன்பாடு. எல்இடிங்கிறது யூட்டிலிட்டி பயன்பாடு. புரியுது. அப்ப பொட்டன்சியல், கைனெட்டிக் அண்ட் யூட்டிலிட்டி. அப்ப யூட்டிலிட்டி எல்லாம் லைட் வேறு சீப்பா கிடைக்குது. ஒரு அது மட்டுமே இல்ல. இப்ப ஒரு வாரம் ஏறி எத்தனா? ஒரு வாரம் ஏறிங்க ஐயா. அப்ப நமக்கு கிடைக்கூடிய ஆம்ஸுங்க ஐயா, மில்லி ஆம்ஸ் லெவல்ல நமக்கு கிடைக்கும் இல்லங்க ஐயா? மில்லி ஆம்ப். இது நல்ல கேள்வி. 0.9 வோல்ட்டுமே 9 மில்லி ஆம்ப் கிடைக்கும். 9 மில்லி ஆம்ப்ஸ். ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா, ரெண்டையும் பெருக்கி பாருங்க, 81 மில்லி வாட்ஸ் வரும். 81 மில்லி வாட்ஸ். 81 மில்லி டோட்டல். என்னது டோட்டல்? 10 டியூபுக்கான 10 கிராமுக்கு டோட்டல். ஒரு கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 81, அதாவது 0.8 மில்லி வாட்ஸ் வரும். 0.8. அப்ப ஒரு கிராமுக்கு 0.8. ஒரு கிராமுக்கு 0.8 கிடையாது, அதுல இருக்கிற ஒரு மாலிகுலுடைய அவுட்புட் தான் 0.8. ஆமா, நமக்கு ஒரு மாலிகுல்னா ஒரு செகண்டுக்கு 0.8 நமக்கு வந்துகிட்டே இருக்குதுங்க. கண்டினியூட்டியா வருது. இது என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, இப்ப திருப்பி நான் வர்றேன். நியூட்ரான் நான் ஏன் கண்டுபிடிச்சேன்னா, நியூட்ரான் வந்து ரிவர்ஸ்ல ஜம்ப் ஆகும். ஏன்னா நான் இந்த லைட் எழுதிக்கிறேன், இந்த ஒரு 10 கொடுத்து கனெக்ட் பண்றேன், பார்த்தா இரவு பூரா எரியுதுங்க. இரவு பூரா எரிஞ்சிருச்சு. படிப்படியே குறைஞ்சி வந்து 3 பாயிண்ட்டுக்கு வந்துடுது, 3 வோல்ட்டுக்கு வந்துடுது. அதாவது 9 வோல்ட் உற்பத்தி ஆகுது. அது வந்து 3 வோல்ட் லாஸ், 6 வோல்ட் ஸ்டாண்டர்டா காட்டுது. நான் வந்து கனெக்ட் பண்றேன், க்ளோ ஆகுது. எல்இடி லைட், கிரீன் லைட், எல்இடி க்ளோ ஆகுது. 12 மணி நேரம் தொடர்ந்து எரிக்கணும். 12 மணி நேரம் தொடர்ந்து எரிக்கணும். காலையில பார்த்தா 3.5 வோல்ட் காட்டுது. கழட்டி விட்டு எவ்வளவு மிச்சம் இருக்குன்னு பார்த்தா, அந்த ஜென்ரேட்டிங் வந்து 3.4 மட்டும் அவுட்புட் கொடுத்துட்டே இருக்குது. 3.5 வந்துருச்சு. அப்ப எனக்கு எல்லாமே 9 வோல்ட் இருந்து கிட்டத்தட்ட 6 வோல்ட் லாஸ் ஆயிடுச்சு. 3 வோல்ட் கண்டினியூ வந்துகிட்டே இருக்கு. சரி, அப்புறம் டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. என்னது? டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சுங்க. பண்ணதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்குறேன். சர்ன்னு பழைய விட 7 வோல்ட்டுக்கு போயிருது. ரீசார்ஜ் பண்ணிக்குது, ரிவர்ஸ் ஆகுது. என்னது? ஓ, ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் ஜம்ப்ல இருந்து ரிவர்ஸ் ஜம்ப் ஆகிக்குது. இதைத்தாங்க நான் கண்டுபிடிச்சேன். ரிவர்ஸ்ல ஜம்ப் ஆகுது உலகத்துக்கு நான் தான் முதல் அறிவிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் தான். ரிவர்ஸ் ஜம்ப் ஆன உடனே மறுபடியும் எனர்ஜிய எடுத்துக்குது. அப்படிவா? திருப்பி சொல்லு, உன் வாயிலே சொல்லு. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து அவுட்புட், அதாவது நமக்கு போட்டானை எடுத்து நம்ம யூஸ் பண்றப்ப ஃபார்வர்ட் ஜம்ப் ஆகவும், நாம வர்ற சப்ளைய டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம்னா தன்னை ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ரிவர்ஸ் ஜம்ப் ஆயிக்குதுங்க. அப்படி போடு. நீ என்ன படிச்சிருக்க சொல்லு. இப்ப என்ன படிச்சிருக்க? ட்ரிபிளிங் ஐயா. அப்படி நல்லா சொல்லு. இன்னொருக்கா சொல்லுங்க. ட்ரிபிளிங் எந்த பாடத்துல அது இருக்குது? உலகத்துல எந்த பாடத்துல? நான் அறிவிக்கிறேன். இயற்கை என்னை அறிவிக்கிறது. எப்படி இயற்கை வந்து ஐன்ஸ்டீன் அறிவிச்சது? இயற்கை வந்து இப்படி பாடத்துக்குள்ள வைக்கணும் ஐயா. அவங்க சொல்ற மெத்தட் வேறங்க ஐயா. இல்ல, அது கரெக்ட் தான். அவங்க இயற்கை அவர்களை தேர்ந்தெடுத்தது. இயற்கை என்ன ஏன் தேர்ந்தெடுக்காதுன்னு கேக்குறேன் சார். விளக்கம் தான் சொல்லணும். விளக்கம் நான் சொல்லிட்டேன். லைட் எரியுது. லைட் எப்பவே கண்டுபிடிச்சு வச்சு எப்பவே கனெக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு விளக்கம் சொல்றது நான் மட்டும்தான். உண்மைதாங்க ஐயா. நியூட்ரானை பத்தி நியூட்ரானை பத்தி செக் பண்ணி பாருங்க. நியூட்ரான் ஜம்ப்னு போட்டு நான் தான் முதல் போடுவேன். ஆனா அது வந்து தண்ணிக்குள்ள மட்டும் தானே ரீஜம்ப் இருக்குதுங்க. மத்த எந்த மெட்டீரியல்லயும் அந்த மாதிரி இல்ல. வராது பாட்டிக்கிட்டானுங்க. வராது. ஆனா கேரக்டர் தான். இதான் கேரக்டர்.
கேரக்டர் தான். ஏன்னா நியூட்ரல் அல்லவா? எது நியூட்ரல் வந்து நியூட்ரல் நியூட்ரல். அப்ப வந்து சார்ஜ் வந்து மேலேயும் போகக்கூடாது, கீழே நியூட்ரலா பண்ணிக்கணும். லாஸ் வரக்கூடாது. லாஸ் வரக்கூடாதுங்க. ரெக்கவரி ஆகணும். ரெக்கவரி ஆகிற ஒரே சிஸ்டம் இனியன் கண்டுபிடிச்ச சிஸ்டம் தான் ஒரே ரெக்கவரி சிஸ்டம். சரிங்க ஐயா, இப்ப நமக்கு இந்த 0.9 வோல்ட்ட நாம இன்னும் கொஞ்சம் தண்ணி உண்டுனா ஊத்தி எக்ஸ்டர்னலா ஏதாவது ஃபோர்ஸ் கொடுத்தா வெளியில வர அவுட்புட் நமக்கு அதெல்லாம் வராது, வரவே வராது, வரவே வராது. அதெல்லாம் வராது. தண்ணிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. நல்லா புரிஞ்சுக்க. தண்ணி அதிகமாகவும் இல்ல, கம்மியாகவும் இல்ல. அது அடிப்படையே தப்பு. அது ஓகேங்க ஐயா. நான் சொல்றது ஒரு மாலிகுலோட வேல்யூ. நான் சொல்றது ஒரு வாட்டர் மாலிகுலோட வேல்யூ நான் சொல்றேன். நீ தண்ணி நிறைய ஊத்துனா கம்மியா ஊத்துனா தண்ணி ஊத்துனாலும் அந்த மாலிகுல் வேல்யூ அதே அளவு தான் இருக்கும். அத நீங்க புரிஞ்சுக்குங்க. நீங்க தண்ணி நிறைய ஊத்துனாலும் மாறாது. அடிப்படையில எல்லாரும் இந்த மாதிரி முட்டாள்தனமா சிந்திப்பாங்க. அது நீங்களும் அப்படித்தான், நானும் அப்படித்தான். என்னது இப்ப நாம அப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா அந்த மாலிகுலோட வேகத்தை அதிகப்படுத்தணும். மாலிகுல் மாறாது, ஸ்பீட் அதிகப்படுத்தணும். இந்த மெட்டலை தான் மாத்தணும். மெட்டலை மாத்தணும். ஓ அந்த அது வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல பயணப்படுதுன்னா நம்ம அதை அப்சர்வ் பண்ற வேகம் வந்து நமக்கு வேற ஒரு மெட்டல் போட்டா இன்னும் கொஞ்சம் அதுக்கு நீங்க வேணா நீங்க இது அதாவது நீங்க வந்து அப்படி வேணும்னா நீங்க சில்வர் வச்சுக்கலாம், வெள்ளி வச்சுக்கலாம். வெள்ளி ஆனா நெகட்டிவ் பாசிட்டிவ் வெள்ளி வச்சுக்கலாம், நெகட்டிவ் ஜிங்க் வச்சுக்கலாம். வேறுபட்டதா இருக்கணும். அதாவது இந்த எலக்ட்ரான் வந்து வேறு டிஃபரெண்ட் மெட்டல் தான் இருக்கணும். சேம் மெட்டல் வேலை செய்யாது. இல்ல உங்களுக்கு எடுக்கல, சரியா எடுக்கல. இங்க காத்தடிக்குதுங்க ஐயா. இப்ப தெளிவா இருக்குதுங்களா? இப்ப சரியா இருக்கு. இன்னைக்கு என்ன விடுமுறையா? சரி. ஆமாங்க ஐயா. அல்ல 2 மணி டியூட்டி மாத்தி விட்டாங்களா? இல்லங்க ஐயா, இன்னைக்கு விடுமுறை தாங்க ஐயா. சரி, இப்ப இதை மட்டும் இது பேசிட்டு மறுபடியும் இதை பத்தியும் அந்த வெங்கடேசன் அந்த 5 நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா 5 அனுப்பிச்சு பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்ணுங்க நகல் எடுங்க. சரிங்க ஐயா. படிச்சு பார்த்துட்டு முதல் கரெக்ஷன் பண்ணுங்க. படிச்சு பார்த்துட்டு நீங்க கரெக்ஷன் பண்ணுங்க. நாம 2 பேரும் பேசி கரெக்ஷன் பண்ணுவோம். கரெக்ஷன் பண்ணி அது டெஃபினேஷன் நம்ம விளங்கிக்கோ. எவனுக்கு விளங்கினா என்ன முதல் நம்ம விளங்கிக்குவோம். புரியுதுங்க ஐயா. இதுல நீங்க இதுல 100 கேள்வி இருக்குதுங்க ஐயா. இந்த 1 கிராம் தண்ணி இருந்து வரக்கூடியது 100 கேள்வி இருக்குது. புரியுதா? ஆமாங்க. அவங்க நம்ம அனுப்புறோம்னா நம்ம கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம இதுல அனைத்துமே பேசி மாற்று கருத்து, எதிர்கருத்து எல்லாம் கேட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இதுல பெர்ஃபெக்ட்டா இருக்கணுங்க. அப்பதான் நம்ம இல்லைன்னா அவங்க நாம அனுப்புறோம்னா ஓகே இவங்களுக்கு அவ்வளவுதானே வாட்டிருக்குது. இல்ல நம்ம கிட்ட கேள்வி கேட்கற அளவுக்கு அவங்களுக்கு ஞானம் பத்தாதுங்க ஐயா. நம்மள கேள்வி கண்டுபிடிச்சவங்க கேள்வி நம்ம அது ஏதோ கேட்கலாமே தவிர நம்ம உணர்ந்த மாதிரி அவங்க உணர முடியாது. உணர முடியாதுங்க ஐயா. அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டுமாலங்க ஐயா. அது நம்ம அதுக்கு எழுதி கொடுக்க வேண்டியதுதான். எழுதிதான் கொடுக்கணும். எழுதி கொடுத்து அவங்க படிச்சு பார்த்தா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. புரியுது. இப்ப நான் வந்து இப்ப இதுக்கு நான் எழுதியிருக்கேன். இப்ப நான் எழுதணும். இப்ப நான் எழுத போறேன். இப்போ எழுதிட்டீங்கல்ல ஏற்கனவே. அதை நீங்க படிச்சு பாருங்க. அதெல்லாம் இருக்காது. இப்ப பேசுறதெல்லாம் இருக்காது. இப்ப பேசுறது இருக்காதுங்க ஐயா. இப்ப வர செஞ்சுட்டு இருந்தது இதெல்லாம் வர பேசிட்டு வந்தது. சரி. வர பேசிட்டு வந்தது இதெல்லாம். அத நான் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் சிந்திச்சேன். நான் எழுதி முடிக்கிறப்ப சிந்திச்சேன், என்னடா இதுவே படிக்க மாட்டேங்குது, இது எவன்டா படிப்பான்னு விட்டுட்டு நான். இப்ப நீங்க கேட்டங்க, இந்த ரெக்கார்ட் ஆயிடுச்சு. என் பொண்ணுக்கு அனுப்ப போறேன். இது என் பொண்ணுக்கு இப்ப அனுப்ப போறேன். சார் இது மேஜர் சப்ஜெக்ட். நான் சொன்னது அப்படியே என்ன முதல்ல எழுதுங்க. நான் சொன்ன சப்ஜெக்ட் முதல்ல எனக்கு தமிழ்ல எழுதுங்க. முதல்ல தமிழ்ல எழுதிடுறேங்க. எழுதிட்டு என்ன மறுபடியும் கூப்பிடுங்க, மறுபடியும் பேசுறேன். சரியா? நன்றி. நன்றி.